சரித்திர நாவல்களில் சாண்டில்யன் கதைகளை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நீலவல்லி என்னும் இந்த நாவல் துப்பறியும் கதைகளில் வருவது போன்ற அனைத்து சாகசங்களையும் கொண்டது. கதைக்குள்ளே போகலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். மாரி காலம் முடிந்து நாட்கள் 4 ஆயின. அந்த ஆண்டில் மழை முந்தைய ஆண்டுகளை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. தாமிரபரணி ஆறு 2 கரைகளும் புரண்டு நடுவே பல சுழிகளை கண்களாக்கி வருகிறவர்களை எட்டவே நிற்கும்படி எச்சரித்து ஓடிக்கொண்டிருந்ததை கண்ட அந்த வாலிபன் சற்று குழப்பமடைந்தான். பக்கத்தில் நின்ற புறவியை நோக்கி, நண்பரே, இந்த ஆற்றை கடக்க முயல்வது உசிதமா என்று வினவினான். அவன் சொன்னதை உணர்ந்து கொண்ட புறவி பற்களை நன்றாக விரித்து காட்டி கனைத்து நகைத்து, அச்சமற்றவன் என்று உன்னை மக்கள் புகழ்வதில் அர்த்தம் என்ன இருக்கிறது? ஆற்றை கண்டு அஞ்சும் நீ சபதம் செய்து வந்த பணியை எப்படி நிறைவேற்றுவாய் என்று கேட்பது போல் இருந்தது புறவியின் நகைப்பொலி. புறவியின் எண்ணத்தை அந்த வாலிபனும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நண்பரே, துணிவுக்கும் அசட்டு துணிவுக்கும் வித்தியாசம் உண்டு. கொலைக்கும் தற்கொலைக்கும் வேறுபாடு உண்டு. அந்த சமயத்தில் இடை புகுந்தது ஒரு இன்ப குரல். அச்சத்துக்கு காரணம் கற்பிக்க கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று. புறவியின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அந்த வாலிபன் சட்டென்று திரும்பினான். தாமிரபரணியின் கரையில் தனக்கு பின்னால் 4 அடிகளுக்கு அப்பால் ஒரு வயது பெண் நின்று கொண்டிருப்பதையும் அவள் விஷமமாக புன்முறுவல் கொண்டிருப்பதையும் கண்ட அந்த வாலிபன், நீ யார் என்றான். அவள் அலட்சியமாக, இந்த ஊர்தான். இரவு மூளை இருக்கிறது. இந்த நேரத்தில் இங்கு என்ன செய்கிறாய்? ஆற்றங்கரையில் அந்த பெண்ணை தவிர வேறு யாரையுமே காணோம். பெண்ணை, உன்னை தவிர வேறு யாரையுமே இங்கே காணோமே. அவள் நகைத்தாள். வாலிபனே, என் தனிமை கண்டு அனுதாபப்படுகிறாயா அல்லது ஆசைப்படுகிறாயா? அனுதாபப்பட்டால் அது நியாயமானது, ஆனால் அவசியமற்றது. ஆசைப்பட்டால் அது அபாயமானது. இந்த கொற்கை மாநகரில் யாரை கேட்டாலும் சொல்வார்கள் என்றாள் அந்த பெண். பெண்ணே, நீ யாரிடம் பேசுகிறாய் என்பது புரியவில்லை உனக்கு என்று சீற்றத்துடன் எச்சரித்தான் வாலிபன். ஏன் புரியவில்லை? புறவியிடம் யோசனை கேட்கும் ஒரு பைத்தியத்திடம் பேசுகிறேன். வாலிபனின் சீற்றம் இன்னும் அதிகமாயிற்று. என் அந்தரங்க எண்ணங்களை நான் வேறு யாருடனும் பங்கிட்டுக் கொள்வது இல்லை. ஏன், வேறு யாரும் கேட்க மாட்டார்களா? ஏன்? புறவியுடன் பேசுபவர்களோடு அறிவுள்ள எந்த மனிதன்தான் பேசுவான்? நீ பேசுகிறாயே. ஒரு அனுதாபத்தால் பேசுகிறேன். என்ன அனுதாபம்? இந்த ஆற்றை கடக்கப் போகிறாய், முடியவில்லை. அதனால் புறவியை யோசனை கேட்கிறாய். இதை கேட்ட அந்த வாலிபன் திகைத்து போனான். நான் ஆற்றை கடக்கப் போகிறேன் என்று யார் உனக்கு சொன்னது? சற்று முன்பு நீங்களே சொன்னீர்களே அந்த புறவியிடம். தவிர என் தொழிலும் சொல்லிற்று என்ற அவள் ஆற்றங்கரையில் கூப்பிடு தூரத்தில் பிணைக்கப்பட்டிருந்த தோணியை காட்டினாள். வாலிபன் புறவியையும் திருப்பி தானும் திரும்பினான். அந்த பெண்ணை நோக்கி, நீ படகோட்டியா? ஆமாம். தோணியை காட்டவில்லை? 4 அடி அவள் அருகில் வந்த அந்த வாலிபன், பெண்ணே, இரவு நன்றாக மூண்டு விட்டது. இருப்பினும் எனக்கு பாதகமில்லை. என்னையும் இந்த புறவியையும் அக்கறையில் சேர்க்க முடியுமா உன்னால்? அவன் குரலில் இருந்த அந்த கெஞ்சலை பார்த்தாள். அவன் முகத்தின் அழகு அந்த கெஞ்சல் அதிகப்படுத்தியதை தவிர சிறிதும் குறைக்கவில்லை. அவன் நீண்ட தோள்களும் சுருண்ட தலைமுடியும் அவன் முகத்துக்கு கம்பீரத்தை அளித்ததை அவள் கவனித்தாள். ஆனால் அந்த வாலிபன் இடையில் இருந்த ஒரு குறுவாளை தவிர வேறு ஆயுதம் எதையும் தரிக்கவில்லை. நீராயுதபாணியாய் இருந்தாலும் அவனை பகைவர் நெருங்குவது சரியல்ல என்பதை அவன் கண்கள் சந்தேகமற நிரூபித்தன. ஆகவே முடியும் என்று சுருக்கமாக பதில் சொன்னாள். படகோட்டியாக இருந்தாலும் அவள் முகத்தின் அழகு பிரமிக்கத்தக்கதாக இருந்ததையும், படகோட்டும் தொழிலை செய்ததாலேயே அவள் கைகள் உருண்டும் திரண்டும் உடலெங்கும் ஒரு செழிப்பும் பரவி கிடந்ததை கவனித்த வாலிபன், அழகு ஜாதிக்கு அப்பாற்பட்டது என்பதை புரிந்து கொண்டான். முடியும் என்று சொல்லிவிட்டு அவள் தோணியை நோக்கி நடந்தபோது அவள் அழகை கண்டு பிரமித்த வாலிபனின் இதயம் இவள் சாதாரண பெண் அல்ல என்று முணுமுணுத்தது. ஆனால் மனதின் எச்சரிக்கை அசட்டை செய்த அந்த வாலிபன் அந்த பெண்ணை தொடர்ந்தான். தனது புறவியுடன் தொடர்ந்த அவன் ஆற்றங்கரைக்கு கீழே தண்ணீர் அலைமோதிய இடத்தில் கட்டப்பட்டிருந்த படகை அவிழ்க்கும் முன்பு, ஐயா, நீங்களும் புறவியும் தோணியில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றாள். நீ? ஆற்று வேகம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் ஏறுங்கள்.
முன்பு தலை கவிற்றை அவிழ்த்தால்தான் படகு திமிரி ஓடாது, ஆகையால் நீங்கள் ஏறுங்கள். அவள் சொன்னபடி தோணியில் வாலிபன் ஏறினான். புறவியும் அவனை பின்பற்றி தாவி ஏறிக்கொண்டதும் நீளமான தோணி தள்ளும் கோலை வாலிபனிடம் கொடுத்து, இதை பிடித்து கொள்ளுங்கள், தலையை அவிழ்த்து விட்டு வருகிறேன் என்ற அந்த பெண் தலையை லாவகமாக அவிழ்த்து படகில் ஏறி குதித்து தோணியை தள்ளும் கோலை திரும்ப வாங்கி கொண்டு தோணியை இயக்கலானாள். நன்றாக இருள் மூண்டுவிட்ட சமயம். அந்த பெண் இருளை சிறிதும் லட்சியம் செய்யாமல் தோணியை ஆற்றின் வேகம் பார்த்து குறுக்கே செலுத்தி கொண்டிருந்தாள். அவள் தோணியோட்டும் திறனை வியந்த அந்த வாலிபன் கேட்டான், பெண்ணே, இந்த ஆற்றை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறாய் போல் இருக்கிறது. தாய் மகள் புரிந்து கொள்வது கஷ்டமா? அதன் பிறகு அவன் எதுவும் கேட்கவில்லை. அவள் மட்டும் சிறிது நேரத்திற்கெல்லாம் அதுவரை காட்டிய நிதானத்தை இழந்தாள். நமக்கு பின்னால் ஒரு தோணி வருகிறது என்றாள். அச்சம் அவள் குரலில் நன்றாக தெரிந்தது. பயப்படாதே, நான் இருக்கிறேன். அதற்கு மேல் அவள் எதுவும் பேசவில்லை. நீரோட்டத்தின் வழியே தோணியை செலுத்தி அக்கறையை வெகு சீக்கிரம் அடைந்தாள். அடைந்து தலையில் படகை பிணைத்ததும் அந்த வாலிபனையோ புறவியையோ திரும்பி கூட பார்க்காமல் எதிரே இருந்த காட்டுக்குள் வேகமாக ஓடி மறைந்து விட்டாள். வாலிபனுக்கு அவள் போக்கின் காரணம் புரியாததால் தோணியில் இருந்து இறங்கி புறவி பின்தொடர காட்டு முகப்பில் மறைந்து நின்றான். அவர்கள் தோணியை துரத்தி வந்த தோணி கரையை அடைந்தது. அதிலிருந்து ஒரு சிறுவன் உட்பட 5 பேர் இறங்கியதையும் மற்ற 4 பேரும் அந்த சிறுவனை தரவென்று இழுத்து கொண்டு சென்றதையும் கண்ட அந்த வாலிபன் அவர்களை தூரத்தில் பின்தொடர்ந்து சென்றான். சிறுவனை இழுத்து சென்ற அந்த 4வரும் காட்டின் மேற்கு பகுதியை அடைந்ததும் அவர்களின் தலைவனாக காணப்பட்டவன், டாய், இப்போதாவது உண்மை சொல், எங்கே உங்க அக்கா? சிறுவன் பதிலேதும் சொல்லவில்லை. தலையை உதறி நிமிர்ந்து அலட்சியமாக நின்றான். அதை கண்ட தலைவன், சரி, மாட்டுங்கள் கயிற்றை, இவனை இந்த மரத்திலேயே தொங்க விட்டு விடுவோம் என்று ஆணையிடவே சிறுவன் கழுத்தில் சுருக்கிடப்பட்ட கயிறு மாட்டப்பட்டது. கயிறின் மறுபுறத்தை பக்கத்திலிருந்து மரக்கிளை மீது எரிந்த நுனியை கையில் பிடித்து கொண்டான். இப்போது சொல், எங்கே நீலவல்லி? சிறுவன் வாயை திறக்கவில்லை. ஆகட்டும் என்றான் தலைவன். சிறுவன் கழுத்தில் கயிறு இறுக ஆரம்பித்தது. தோணியில் வந்த வாலிபன் மட்டும் துரிதமாகவும் துணிகரமாகவும் செயல்படாது இருந்தால் அந்த சிறுவன் ஆயுள் அன்றோடு முடிந்திருக்கும். அதுவரை மறைவில் புறவியுடன் நின்று நடந்த விபரீதத்தை கவனித்து கொண்டிருந்த வாலிபன் தனது புறவியின் காதில் ஏதோ சொன்னான். அத்துடன் நிறுத்து, இல்லையில் 4வரும் பிணமாகி விடுவீர்கள் என்ற எச்சரிக்கை குரலும் கொடுக்கவே 2வது தோணியில் வந்த 4வரும் சட்டென்று ஒரு வினாடி நிறுத்தி எச்சரிக்கை வந்த திசையில் திரும்பினார்கள். அந்த சமயத்தில் வெகு வேகமாக அவர்களிடையே புகுந்துவிட்ட வாலிபனின் புறவி அவர்களில் 2வரை முட்டி தள்ளிவிட்டு மற்றும் 2வரை பின்னங்கால்களால் பலமாக உதைக்கவே 4வரும் நிலை குலைந்து விழுந்தார்கள். பின்னங்கால்களால் உதைப்பட்ட 2வருக்கும் குழம்புகள் வயிறுகளில் பதிந்துவிட அவர்கள் பயங்கரமாக கூச்சலிட்டார்கள். முட்டியை தள்ளப்பட்ட 2வரும் வெகு வேகமாக எழுந்து அந்த புறவியை உற்று நோக்கினார்கள். தங்களை முட்டி தள்ளிய புறவி சிறுவன் கழுத்தில் இருந்த கயிறை பற்களால் அவிழ்க்க முயல்வதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவ்விருவரில் பருமனாயிருந்தவன் சொன்னான், இந்த மாதிரி ஒரு புறவியை நான் இதுவரை பார்த்ததில்லை. இது புறவி அல்ல, மனிதன். சே பைத்தியக்காரா, இது நன்றாக பழக்கப்பட்ட புறவி, யாரோ சொல்லுகிறபடி கேட்கிறது. வயிற்றில் உதைக்கப்பட்டு அலறி விழுந்த 2வரும் கூட மெல்ல எழுந்து வயிற்றை பிடித்து கொண்டு மற்ற 2வரும் நின்று கொண்டிருந்த இடத்துக்கு வந்ததும் அவர்களில் ஒருவன், இந்த மாய புறவியை கொன்றுவிட வேண்டும், எதற்கும் பந்தத்தை கொளுத்துங்கள் என்று உத்தரவிட்டான். அவன் குரலில் கட்டளை திட்டமாக உதித்தாலும் பருமனாய் இருந்தவன் அவனை சமாதானப்படுத்த முயன்று, மன்னவா, புறவியை கொன்று பயனில்லை, அதை ஏவியவனை கொல்ல வேண்டும், எதற்கும் பந்தத்தை கொளுத்துவோம் என்று கூறிவிட்டு பந்தத்தை கொளுத்தினான். பந்தத்தின் வெளிச்சத்தில் தெரிந்த நிலை முதலில் இருந்ததற்கு முற்றும் மாறுபாடாக இருந்தது. சிறுவன் கழுத்திலிருந்து கயிறு முழுவதும் அவிழ்க்கப்பட்டதால் சிறுவன் புறவி மீது இருந்து கொண்டு தன்னை தூக்கிலிட முயன்றவர்களை சூடும் கண்களால் பார்த்து கொண்டிருந்தான். புறவியை கொல்ல யோசனை கூறியவன் மீது தன் கண்களை ஒரு வினாடி நாட்டி, உக்கிரா, என் தந்தையை கொன்று உக்கிரன் கோட்டையை உன் வசப்படுத்தி கொண்டாய், என் சகோதரியையும் பிடித்து அழிக்க பார்க்கிறாய், இப்போது என்னையும் முடித்துவிட முயன்றாய். உன் அக்கிரமங்கள் பாண்டிய மன்னனுக்கு தெரிந்தால் உன் கோட்டையை போல 10 கோட்டையும் உனக்கு பாதுகாப்பு அளிக்காது என்று சீரும் சொற்களையும் உதித்தான். உக்கிரனின் உக்கிர விழிகள் சிறுவனை நோக்கி உருண்டன ஒரு வினாடி.
உக்கிரன் கோட்டை இளவரசரே, நீர் சீக்கிரம் உங்கள் குலத்தார் வணங்கும் திருமாலின் திருவடிகளை அடையப் போகிறீர்கள். இல்லாவிட்டால் உங்கள் தமக்கே இருக்கும் இடத்தை சொல்லுங்கள் என்று பாதி பரிகாசமாகவும் பாதி குரூர தொனியிலும் கேட்டான். சிறுவன் நகைத்தான் பெரிதாக. அத்தனை ஆபத்திலும், உக்கிரா, கேவலம்! ஒரு பெண்ணை பிடிக்க கொற்கையே சல்லடை போடும் உன்னை போன்ற பேடியை என் தந்தை தளபதியாக வைத்து கொண்டதால் வந்த விபரீதம்தான் இது. எனக்கு முன் பிறந்தாளை இத்தனை நாள் கண்டுபிடிக்க முடியாததால் என்னை பணயமாக வைத்து அவளை சிறைப்பிடிக்க முயன்றாய். என்னை சிறைப்பிடித்து அவள் சரணடையாவிட்டால் என்னை கொல்வதாக பறையறிவித்தும் பயனில்லாததால் விழிக்கிறாய். இப்போது அவளை கொற்கை பரதவர்கள் பாதுகாக்கிறார்கள். அவள் மீது நீ கை வைத்தால் உன்னை கொன்று தாமிரபரணியில் போட்டு விடுவார்கள் என்றான் சிறுவன். ஆத்திரத்தின் விளைவாக அவன் சொற்கள் வேகமாக உதிர்த்தன. அதுவரை மௌனமாயிருந்த மற்ற மூவரும், மன்னவா, எதற்கு இந்த அனாவசியமான பேச்சு? இவனை முதலில் தீர்த்து கட்டுவோம், பிறகு அந்த பெண்ணை பிடிப்போம். உத்தரவு கொடுங்கள், என் குருவாளை வீசி அவனை பிணமாக விழும்படி செய்கிறேன் என்றான் இன்னொருவன். பருமனாயிருந்தவன் சிறிது கனைத்தான் தொண்டையை. மன்னவா, இரவு ஓடுகிறது, நாம் திரும்ப வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது. ஆகவே ஏதாவது ஒரு முடிவு எடுங்கள். கடைசியில் பேசினவனை நோக்கிய உக்கிரன், கண்ணீத்தேவா, அவசரப்படாதே. இவனுக்கு இங்கு யாருடைய உதவியோ இருப்பதாக தெரிகிறது. ஆகையால் இவனை கோட்டைக்கு கொண்டு சென்று அங்கு ஒழித்து விடுவோம். அதை மற்றவர்கள் ஆமோதிக்கவே புறவியின் சேனத்தை ஒருவன் கைப்பற்ற போனான். புறவி பயங்கரமாக கனைத்தது. என்னை தொடாதே என்ற சொல்லும் கேட்டது. நால்வரும் சுற்றுமுற்றும் பார்த்தனர். பந்தத்தை ஏந்திய தேவன் காட்டுக்குள் சென்று அங்குமிங்கும் தேடிவிட்டு திரும்பி வந்து, இங்கு யாரையுமே காணோமே, புறவிதான் பேசியிருக்க வேண்டும். முட்டாள், புறவியாவது பேசுவதாவது சரியாக பார் என்று எரிந்து விழுந்தான் உக்கிரன். பார்த்து விட்டேன், யாரும் இல்லை. இந்த புறவிதான் பேசியிருக்க வேண்டும் என்றான் தேவன். புறவி பேசுமா என்றான் ஒரு வீரன். கிளி பேசவில்லையா என்று இன்னொருவன் கேட்டான். கிளியை பழக்குகிறார்கள். கிளியை பழக்குவது போல புறவியை ஏன் பழக்கக்கூடாது என்று கேட்டான் முதலில் பேசியவன். நீ சுத்த அடிமுட்டாள். கிளி வேறு புறவி வேறு என்று கடிந்து கொண்ட உக்கிரன், இரண்டுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை உனக்கு? ஏன் தெரியாது? கிளி பறக்கும், குதிரை பறக்காது என்றான் தேவன். அது வரை காட்டிய பொறுமையை அடியோடு இழந்த உக்கிரன், மூட்டாளே, அந்த பந்தத்தை இப்படி கொடு, நான் போய் பார்த்து வருகிறேன். புறவிக்கு உரியவன் இங்கு இருக்கிறான், பேசுவது அவன்தான் என்று கூறிவிட்டு பந்தத்தை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் நுழைந்தான். பல இடங்களில் தேடியும் யாருடைய அடிச்சுவட்டையும் காணோம். மனித நடமாட்டத்துக்கான எந்த அறிகுறிகளும் தெரியவில்லை. ஏதோ ஒரு இடத்தில் மட்டும் காலடி ஒன்று தெரிந்தது. அதை கண்டதும் முகத்தில் திருப்தியை காட்டிய உக்கிரன், இது ஒரு பெண்ணின் காலடிதான், சந்தேகமே இல்லை. தோணியை விட்டு ஓடிவிட்ட நீலவல்லி இங்குதான் எங்கோ இருக்கிறாள் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அந்த சிறு காலடிகளை பின்பற்றி சென்றான். அந்த காலடிகள் திடீரென ஆற்றங்கரையை நோக்கி திரும்பின. அதை அடையாளம் பார்த்து நடந்த உக்கிரன் 10 அடி தூரத்துக்கு பின்பு ஆண் காலடிகள் அந்த பெண் காலடிகளுடன் சேர்ந்து காணப்பட்டதால் குதூகலம் அடைந்தான். புறவியின் சொந்தக்காரன் இங்குதான் இருக்கிறான். நல்லது நீலவல்லி, உன்னையும் அவனையும் சேர்த்தே உக்கிரன் கோட்டையின் பாறை சிறையில் வைத்து அடைத்து விடுகிறேன். நீங்கள் இருவரும் அங்கேயே பட்டினி கிடந்து சாகலாம் என்று உற்சாகத்துடன் கூறிக்கொண்டு நடந்தான். திடீரென்று அந்த இருவர் காலடிகளும் ஒரு இடத்தில் மறைந்தன. உக்கிரன் வியப்பு எல்லை மீறியது. காலடிகள் எப்படி திடீரென நடு நிலத்தில் மறைய முடியும்? விடை கிடைக்காததால் மறுபடியும் தனது ஆட்கள் இருந்த இடத்துக்கு வந்து, தேவா, இவனையும் புறவியையும் இழுத்துவா, மற்றவர்கள் அவளையும் அவள் காதலனையும் பிடித்து வரட்டும் என்று கூறிவிட்டு புறவியை நெருங்கினான். புறவி தன் கண்களால் அவனை உருட்டி பார்த்தது. அடுத்த வினாடி திரும்பி காட்டுக்குள் ஓடிவிட்டது. பிடி புறவியை என்று கூறி திரும்பினான் உக்கிரன். அப்போது எங்கிருந்தோ வீசப்பட்ட ஒரு சுருக்கு கயிறு அவன் கழுத்தில் விழுந்து இறுக்கியது. தேவன் மீது பாய்ந்த ஒரு குறுவாள் அவன் வல காலில் தைத்து அவனை உக்கிரனுக்கு உதவிக்கு வராமல் தடுத்தது. மற்ற இருவரும் வாட்களை உருவி கொண்டார்கள் போருக்கு. ஆனால் அவற்றுக்கு அவசியம் இல்லாமல் போயிற்று. பெரிய கோலால் மண்டையில் விழுந்த 2 அடிகள் அவர்களை தரையில் வீழ்த்தின. உக்கிரனுக்கும் அவன் ஆட்களுக்கும் இந்த விசித்திர நிகழ்ச்சிகள் அச்சத்துக்கு பதில் ஆத்திரத்தையே மூட்டின. மறைவில் இருந்து தாக்கும் நீ ஒரு வீரனா? துணிவு இருந்தால் எதிரே வந்து போரிடு என்று கூவினான் உக்கிரன். அவன் அழைப்பை ஏற்று பந்தம் வீசிய வெளிச்சத்துக்குள் நுழைந்தான் தோணியில் வந்த அந்த வாலிபன்.
வந்த வாலிபனை பார்த்த உக்கிரன் மட்டுமின்றி அவன் ஆட்களும் பிரமிப்படைந்தன. கேவலம் 22 வயதுக்கு மேல் மதிப்பிட முடியாத இந்த வாலிபன், அதுவும் நிராயுத பாணி, தங்களை போன்ற 4 வீரர்களை எப்படி சமாளிக்க முடிந்தது என்று அந்த 4வருமே எண்ணியதால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் கழுத்தில் விழுந்த சுருக்கு கயிறை உக்கிரன் எடுத்துவிட்டாலும், கன்னித்தேவனும் காலில் தைத்த குருவாளை பிடுங்கிவிட்டதாலும், மண்டையில் அடிபட்ட இருவரும் எழுந்துவிட்டதாலும் வாலிபன் 4 பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருந்தது 4 புரிந்ததால் சற்று துணிவுடனே வாலிபனை விசாரிக்கலானார்கள். வாலிபனே, நீ யார்? பதில் அலட்சியமாக வந்தது. நாடோடி என்றான். நாடோடியானால் உனக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தில் ஏன் தலையிட்டாய்? வாலிபன் லேசாக நகைத்தான். கொலை நடப்பதை வேடிக்கை பார்ப்பது என் பழக்கமல்ல. நாடோடி, சொல்லுங்கள். இப்போது கூட நீ பிழைத்து போக மார்க்கம் இருக்கிறது. இதுவரை நான் பிழைத்து செல்ல வழியில்லை என்று யார் சொன்னது உங்களுக்கு? உக்கிரன் முறை புன்முறுவல் கொண்டான். நாடோடி, மறைவில் இருந்து வீரர்களுடன் போரிடுவது வேறு, பகீரங்கமாக சண்டையிடுவது அத்தனை சுலபம் அல்ல. நாடோடியின் கண்கள் சிரித்தன. வீரர்களா? எங்கிருக்கிறார்கள்? அது வரை வாளாவிருந்த கன்னித்தேவன் தனது காலிலிருந்து பிடுங்கிய குருவாளை திடீரென எரிந்தான் வாலிபனை நோக்கி. அப்படி சீறி வந்த குருவாளின் இலக்கிலிருந்து தப்ப சிறிது பக்கவாட்டில் நகர்ந்த வாலிபன் அந்த குருவாளை லாவகமாக பிடித்து மீண்டும் தனது கச்சையில் செருகி கொண்டான். இப்பொழுது நிராயுதபாணியோடு நீங்கள் போராட வேண்டிய அவசியமில்லை. தவிர உங்கள் குறியையும் சரி செய்து கொள்ளுங்கள். அந்த தடியனுக்கு குருவாளை வீசவே தெரியவில்லை என்று கன்னித்தேவனை சுட்டி காட்டி உக்கிரனிடம் சொன்னான் வாலிபன். அடை சிறு பயலே, நாடோடி, யாரை தடியன் என்கிறாய் என்று கன்னித்தேவன் பூதாகரமான தனது உடலுடன் நாடோடியை நோக்கி வரவும் தொடங்கினான். உங்களுடன் போராடுவது சாத்தியமில்லை. ஏன்? கன்னித்தேவன் கூவினான் பயங்கரமாக. நான் உன்னிடம் சண்டை போடும்போது உன் சகாக்கள் என்னை முதுகில் குத்தலாம்? குத்த மாட்டார்கள், நான் உத்தரவாதம். ஒரு சிறுவனை 4 பேர் சேர்ந்து கொலை செய்ய முயன்றீர்கள். அப்படிப்பட்ட மகாவீரர்களை நான் எப்படி நம்புவது? சிறுவன் விஷயம் வேறு என்றான் உக்கிரன் இடை புகுந்தது. ஆமாம், அவனால் 4 பேரை சமாளிக்க முடியாது இல்லையா? உன்னால் முடியுமா? உங்கள் 4 பேரையா? ஆமாம், ஒவ்வொருவராக. உக்கிரா, உன்னை நம்புகிறேன். இந்தா என் குருவாளை வைத்துக்கொள். முதலில் அந்த பரம தடியனுடன் மற்போர் செய்துவிட்டு வருகிறேன் என்று நாடோடி தன் மேல் அங்கே களைந்தான். இடுப்பில் இருந்த ஜல்லடத்தை கட்டிக்கொண்டு கன்னித்தேவனை நெருங்கினான். கன்னித்தேவன் தொடைகளை ஆரவாரமாக தட்டினான். புஜங்களையும் தட்டி கொண்டான். பிறகு சிறிதும் அசையாமல் பந்தத்தின் வெளிச்சத்தில் நின்ற வாலிபன் மீது பாய்ந்து அவனை இறுக்கினான். தனது உலக்கை கைகளால் அவனது பலம் முழுவதையும் உபயோகித்து அவனை கொன்றுவிட பெருமூச்சையும் விட்டான். கன்னித்தேவனின் பெரு உடலுக்குள் வாலிபன் சிறிது நேரம் மறைந்தே விட்டான். வெகு சீக்கிரம் கன்னித்தேவன் அகலுவான், வாலிபன் பிணம் கீழே விழும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த உக்கிரனுக்கு பெருவியப்பு காத்து கொண்டிருந்தது. சுமார் 10 வினாடிகளில் கன்னித்தேவன் பின்னோக்கி நர்த்தனம் செய்ய தொடங்கினான். நடன சாஸ்திரத்துக்கு புதிதான வகையில் ஜதிகளை ஆடினான். பிறகு கதகளி ரணியன் போல திடீரென கீழே மல்லாந்து விழுந்தான். அவன் வயிறு மிகவும் சிவந்திருந்தது. 2 இடங்களில் கரு ரத்தமும் தோய்ந்திருந்தது. நாடோடி மெல்ல தனது அங்கேயை மீண்டும் போட்டுக்கொண்டான். மன்னவா, எனது குருவாளை கொடுக்கிறீர்களா என்று உக்கிரனை நோக்கி கையையும் நீட்டினான். அவன் முகத்தில் களைப்பு எதுவுமே தெரியவில்லை. உக்கிரன் அந்த வாலிபனை வியப்புடன் நோக்கி குருவாளை அவனிடம் நீட்டிய வண்ணம், என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கவில்லை. அவன் பெரு உடலில் முகம் கிடைக்கவில்லை. என் முகத்துக்கு எதிரில் வயிறுதான் தெரிந்தது. அங்கு சில குத்துகளை விட்டேன். அதை தாங்க முடியவில்லை அந்த தடியனால். மன்னவா, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் மனிதன் சதை வளர்க்கக்கூடாது. உதாரணம், அது உங்கள் வீரர் என்று கீழே கிடந்த கன்னித்தேவனை சுட்டி காட்டிய வாலிபன், இனி நான் போகலாமா என்று கேட்டான். உக்கிரன் அந்த வாலிபனை நோக்கினான். அவன் முகத்தில் சிந்தனை படர்ந்தது. பிறகு ஏதோ முடிவுக்கு வந்தவனாய், நாடோடி, நீ எங்கே போகிறாய்? நாடோடிக்கு இடம் என்பது ஏது? நான் இடம் தருகிறேன், வருகிறாயா? எந்த இடம்? உக்கிரன் கோட்டை. அங்கே எனக்கு என்ன வேலை? எனது மெய்க்காவலனாகலாம். அது என்னால் முடியாது. ஏன்? மெய்க்காவலனானால் ஒரே இடத்தில் இருக்க வேண்டுமே. வேண்டாம், என் அலுவல்களுக்கு உன்னை அனுப்புகிறேன். நாடோடி பெரிதாக நகைத்தான். பெண் பிடிக்கும் வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது.
அதுவரை பொறுமையாயிருந்த உக்கிரன் பொறுமையை அடியோடு இழந்தான். உக்கரனை நிந்தித்துவிட்டு பிழைப்பவன் யாருமே கிடையாது, உன்னை காத்துக்கொள் என்று கூறிவிட்டு சரையலென இடையிலிருந்த தன் வாளை உருவிக்கொண்டான். ஆனால் நாடோடி எதற்கு அஞ்சவும் இல்லை, ஓடவும் இல்லை. பக்கத்தில் நின்ற உக்கிரன் வீரன் ஒருவனுடைய வாளை திடீரென உருவிக்கொண்டான். உக்கிரனுக்கும் எனக்கும் இடையில் யாரும் வர வேண்டாம் என்று எச்சரித்துவிட்டு உக்கிரன் வாளை அந்தரத்தில் தடுத்தான். அது கடுமையான சண்டையாக இருந்தது. அந்த சண்டையில் உக்கிரன் நல்ல வாழ்வீரன் என்பதையும் முறைப்படி வாழ் பயிற்சி பெற்றவன் என்பதையும் நாடோடி புரிந்து கொண்டான். அதனால் மகிழ்ந்த நாடோடி உற்சாகத்துடன் போரிட்டான். இருந்த இடத்திலிருந்து நகராமல் இருவர் வாளும் பல முறை மோதி உராய்ந்து மீண்டது. 2 நிமிடங்கள் வரை நின்ற இடத்திலிருந்து அசையாமல் போரிட்ட நாடோடி தனது போர் முறையை மாற்றி முன்னேறினான். ஒவ்வொரு அடியிலும் பின்வாங்க வேண்டியிருந்ததால் நிதானத்தை தப்பவிட்ட உக்கிரன் தனது வாளை அளவுக்கு அதிகமாக வீசினான். அதனால் அவன் பிடியிலிருந்து சற்று தளர்ந்து விட்ட வாள் எதிரி வாளால் தூக்கி அடிக்கப்பட்டு காட்டின் இருட்டில் அடைக்கலம் புகுந்தது. அதனால் நிராயுதபாணியாக்கிவிட்ட உக்கிரனை நோக்கிய நாடோடி, உக்கிரா, நீ உன் வீரர்களை அழைத்து செல்லலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், உன்னை போல சிறந்த வாழ்வீரனை இதுவரை நான் சந்தித்ததில்லை. இத்தகைய வீரன் இத்தகைய இழி செயலில் ஈடுபடாத நல்ல வேலையை பார், சிந்தித்துப்பார் என்று சொல்லிக்கொண்டு காட்டின் இருளில் நடந்தான் பின்னோக்கி. சற்று நில், என்ன வேண்டும்? நீலவல்லி எங்கே? அவளை எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய்? நீலவல்லியா? அது யார் என்று எதுவும் அறியாதது போல கேட்டான் நாடோடி. உனக்கு படகை செலுத்தி வந்தாளே அவள். அவளையா? அவளை எனக்கு தெரியாது, நீயே தேடிக்கொள். எப்படியும் அவளை கண்டுபிடித்து விடுவேன் என்று உக்கிரன் உக்கிரத்துடன் பேசினான். நான் தடுக்கவில்லையே என்ற வாலிபன் நகர முற்பட்டான். அப்போது காட்டுக்குள் தடவென பலர் ஓடிவரும் சத்தம் கேட்டது. அடுத்து உக்கிரனும் அவனது சகாக்களும் பறந்தார்கள். அவர்கள் கெலிக்கு காரணம் தெரியாமல் காட்டின் இருளில் நடந்தான் நாடோடி. அவன் 10 அடி தூரம் நடந்திருக்க மாட்டான். பின்னால் இருந்து அவன் குறு வாள் அகற்றப்பட்டது. சரையலென திரும்பி குறுவாளை எடுத்த பேர்வழியை பிடித்தான். பிடித்து ஒரு சுழற்றி தன் இரும்பு கையால் பிடித்து உடலுடன் இறுக்கி கொண்டான். இந்த முறை அவன் இருக்கலில் சிக்கியது கண்ணி தேவனல்ல, வெறும் கண்ணி. அவளை உதற முயன்றான் நாடோடி. ஆனால் அவள் விடவில்லை. உக்கிரா, இந்த முறை நீ தப்ப முடியாது. பரதவர் இதோ உன்னை சூழ வந்திருக்கிறார்கள். அவனுடைய கைகளை இறுக பிடித்த வண்ணம் அவள் பேசினாள். அவன் பேச முடியாமல் திணறினான். இது என்ன தர்ம சங்கடம் என்று தனக்குள் சொல்லியும் கொண்டான். முன்பின் அறியாத ஒரு கண்ணியை கன்னித்தேவன் என்று எண்ணி ஒரு சுழற்றி இறுக கட்டி கொண்டதும் தான் பிடித்தது பெண் என்று உணர்ந்ததன் விளைவாக அவளை உதறிவிட முயன்ற சமயத்தில் அவள் தன் கைகளை இறுக பிடித்து கொண்டதையும் தன்னை உக்கிரன் என்று அழைத்ததையும் எண்ணி பார்த்த நாடோடி ஆள்மாறாட்டம் தனக்கு மட்டும் அல்ல என்பதை அறிந்து பெரும் தர்ம சங்கடத்தின் வசப்பட்டு திணறினான். அந்த சமயத்தில் காட்டுக்குள் பல பந்தங்களை ஏந்தி வந்த பரதவர் நாடோடியின் கையை நீலவல்லி விடாமல் பிடித்து கொண்டிருந்ததை பார்த்து பெருவியப்படைந்தார்கள். பந்தங்கள் வீசிய வெளிச்சத்தில் தான் கையை பற்றி நிற்பது உக்கிரன் அல்ல என்பதையும் தன் படகில் வந்த வாலிபன் என்பதையும் கவனித்த நீலவல்லி தனது நயனங்களை நிலத்தில் தாழ்த்தி, நீங்களா என்று மட்டும் கேட்டால் அவள் குரலில் பெரும் தர்ம சங்கடம் ஒலித்தது. நானும் ஏமாந்தேன். உன்னை கன்னித்தேவன் என்று நினைத்து உன்னை இறுக கட்டி என்ற நாடோடியால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியவில்லை. காதுகளில் பெரும் வளையங்களையும் கழுத்தில் ஒற்றை சங்குகளையும் போட்டுக்கொண்டு கைகளில் படகு தள்ளும் பெரும் களிகளையும் ஏந்தி திண்மையான தேகங்களுடன் பயங்கர மீசைகளுடனும் நின்ற பரதவரை நோக்கினான். அவர்கள் ஒவ்வொருவராலும் 10 பேரை எதிர்த்து சமாளிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டான். அவர்கள் பாதுகாப்பு இருக்கும் வரை நீலவல்லியை பிடிப்பது முடியாது என்றும் தனக்குள் சொல்லி கொண்டான். பரதவர் தன்னையும் நீலவல்லியையும் பார்த்து பிரமிப்பதையும் அவர்கள் கண்ணோட்டத்திலிருந்து அறிந்த நாடோடி நிலையை விளக்க முற்பட்டு, நீலவல்லியும் நானும் ஒருவர் தவறாக புரிந்து கொண்டோம் என்றான் பரதவரை நோக்கி. பரதவர் யாருமே பதில் சொல்லவில்லை. முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் சிலை போல நின்றிருந்தார்கள். அவர்கள் மன உளைச்சலை புரிந்து கொண்ட நீலவல்லி, இவர் என்னை கன்னித்தேவன் என்று நினைத்து பிடித்தார், நான் இவரை உக்கிரன் என்று நினைத்து பிடித்தேன் என்று விளக்கினாள். அவள் விளக்கத்துக்கும் அவர்கள் பதில் சொல்லவில்லை. ஆகவே வெகுண்ட நீலவல்லி அவர்களுக்கு தலைவனாக தெரிந்த வயதான பரதவனை நோக்கி, வேல்முருகா, நீமா என்னை நம்பவில்லை? வேல்முருகன் பதில் சொல்லவில்லை. தனது இடது கையால் அவள் கைகளை காட்டினான்.
பரதவரின் கோபத்துக்கு காரணம் அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. அப்போதும் அந்த வாலிபன் கையை தான் பிடித்து கொண்டு நிற்பதை உணர்ந்தாள். சட்டென்று அவன் கையை உதறிவிட்டு வேல்முருகனை ஏறெடுத்து நோக்கினாள். வேல்முருகன் அவள் செய்கையை ஆமோதிப்பது போல தலையசைத்தான். உக்கரனும் அவன் ஆட்களும் எங்கே என்று வேல்முருகன் வினவினான் வாலிபனை நோக்கி. இருக்கும் இடம் தெரியாது, நீங்கள் வரும் காலடி சத்தம் கேட்டதும் ஓடிவிட்டார்கள். வேல்முருகன் தன் பெரும் கண்களை உருட்டினான். ஒரு முறை, நீ யார்? நான் ஒரு நாடோடி என்று உக்கரனுக்கு சொன்ன அதே பதிலை திரும்ப படித்தான். உனக்கு ஊர் எதுவும் இல்லையா? நாடோடிக்கு ஊர் எது? பெயராவது உண்டா? உண்டு. என்ன பெயர்? சிலர் என்னை வீரன் என்று சொல்லுகிறார்கள். என் தாய் எனக்கு இட்ட பெயர் நாராயணன். என் தந்தை இரண்டையும் சேர்த்து வீரநாராயணன் என்று அழைத்தார். இவற்றில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வேல்முருகன் முகத்தில் மரியாதை குறி தோன்றியது. வீரரே, இந்த பெயர் நன்றாக இருக்கிறது, பொருத்தமாகவும் இருக்கிறது. நீங்கள் கன்னித்தேவனுடன் போரிட்டதையும் அவளை காப்பாற்றிய விவரங்களையும் நீலவல்லி சொன்னாள். ஆள் மாறாட்டத்தால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கையை பிடித்து நின்றதும் நன்றாகத்தான் இருந்தது என்று சொல்லி கலகலவென்று நகைத்தான். மற்ற பரதவர்களும் அவனுடைய உற்சாகத்தில் கலந்து கொண்டு நகைத்தார்கள். இந்த சிரிப்பை கேட்ட நீலவல்லியின் கண்களில் நெருப்பு பொறி பறந்தது. வேல்முருகா, நீ இந்த பகுதியில் பெரிய வீரன் என்று பெயர் எடுத்திருந்தாலும் உன் அல்ப புத்தி போகவில்லையே. என்னை பார்த்து நகைக்கிறாய் ஒரு சிறிய தவறுக்காக. மற்றவர்கள் இதை கேட்டதும் சட்டென்று அடங்கினார்கள். வேல்முருகன் உதடுகளில் மட்டும் ஒரு சிறு புன்னகை தவழ்ந்தது. அம்மா, என்ன சொன்னாய்? வயது பெண் ஆண் பிள்ளையை பற்றி நிற்பது சிறு தவறு என்று நான் நினைக்கவில்லை என்றான். நீலவல்லி சிறிது நேரம் திணறினாள். என்ன பதில் சொல்வது என்று அறியாமல், நான் பிடித்தது இவர் என்று தெரியாது, கன்னித்தேவன் என்று தான் நினைத்தேன் என்றால் குழப்பமும் ஓரளவு பயமும் கூட துளிர்த்த குரலில். வேல்முருகன் அப்போதும் விடவில்லை. அம்மா, கன்னித்தேவனும் ஆண் பிள்ளைதான் என்று நினைக்கிறேன். இதை கேட்டதும் சுய உணர்ச்சிகளை திரும்ப பெற்ற நீலவல்லி மீண்டும் கோபம் நிறைந்த விழிகளை பரதவர் தலைவன் மீது திருப்பினாள். கன்னித்தேவன் மனிதன் அல்ல, பெரிய பிசாசு என்று சொன்னாள் ஆத்திரத்துடன். அந்த பிசாசுடன் இவர் மற்போர் செய்ததாக சொன்னாயே? பார்த்ததை சொன்னேன். உரையாடலை வேறு மார்க்கத்தில் திருப்ப எண்ணிய அந்த வாலிப நாடோடி, நீ பார்த்தாயா என்று வியப்பு துலங்கிய குரலில் விசாரித்தான். நீங்கள் ஏற்றிவிட்ட மரத்திலிருந்தே நான் பார்த்தேன். உக்கிரனின் ஆள் ஏந்தி நின்ற பந்தத்தின் வெளிச்சத்தில் உங்கள் சண்டை விளக்கமாக தெரிந்தது. பிறகுதான் ஓசைப்படாமல் இறங்கி ஆற்றங்கரை வந்து பந்தத்தை ஆட்டி அவர்களை வரவழைத்தேன் என்று கூறிய நீலவல்லி, அப்பா, என்ன பயங்கர சண்டை! அவன் கைக்குள் சென்று நீங்கள் மறைந்ததும் நீங்கள் அப்படியே போய்விட்டீர்கள் என்று நினைத்து மரத்திலிருந்து மயக்கம் போட்டு விழ ஆனால் நீங்கள் எப்படியோ தப்பி அவனையும் வீழ்த்தி விட்டீர்கள். அந்த சமயத்திலும் அந்த மற்போரை நினைத்தால் சிறிது நடுக்கமாக இருக்கிறது என்றாள் நீலவல்லி. இதை கேட்ட வேல்முருகன், அம்மா, இந்த விவரங்களை நீங்கள் சொல்லவில்லையே. உன் தம்பியை தப்புவித்தவரை உக்கிரன் கொல்ல பார்க்கிறான் என்று தானே சொன்னாய். சரி, நீ எதற்காக மரத்தில் ஏறினாய்? நீலவல்லி சற்றும் யோசிக்காமல், இவர்தான் ஏற்றிவிட்டார். இவர் ஏற்றிவிட்டாரா? ஆமாம், பிறகு தானும் ஏறிக்கொண்டார். வேல்முருகனுக்கு எதுவும் புரியவில்லை. மரத்தின் மீது ஏன் ஏறினீர்கள்? பரதவர் தலைவரே, காரணம் சாதாரணம். நீலவல்லியை தேடிக்கொண்டு உக்கிரன் காட்டுக்குள் வந்தான். அடியை சுவடுகளை பார்த்து அடையாளம் பிடித்து வந்தான். அதற்குள் நீலவல்லியை பிடித்துவிட்ட நானும் நடக்கவே 4 அடி சுவடுகளை மறைந்து கொண்டே வந்தான். பின்னால் யாரோ வரும் மரவம் கேட்கவே நீலவல்லியையும் மரத்தில் ஏற்றி நானும் ஏறிக்கொண்டேன். அந்த மரத்தின் அடி வரையில் வந்த உக்கிரன் காலடிகள் திடீரென்று மறைந்து விட்டதை பார்த்து குழம்பி போனான். சற்று அண்ணாந்து பார்த்திருக்கலாம், பார்க்கவில்லை, போய்விட்டான். பிறகு நான் மட்டும் இறங்கி சென்றேன் என்று சிறிது விளக்கிய வீரநாராயணன், பரதவரே, சில சமயங்களில் என்னை போன்ற நாடோடி கூட சுறுசுறுப்புடன் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. பரதவர் அனைவரும் அவனை வியப்புடன் மிகுந்த மரியாதையுடனும் பார்த்தார்கள். வேல்முருகன் மட்டும் ஒரு கேள்வி கேட்டான். உங்களிடம் வாள் ஏதும் இல்லையே? உக்கிரன் வீரன் ஒருவனிடமிருந்து வாளை கடன் வாங்கினேன். உக்கிரன் தோற்றதும் அங்கே போட்டுவிட்டேன். திரும்ப கொடுக்க கூட எனக்கு அவகாசம் இல்லை. அதற்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றான் அலட்சியமாக. உக்கிரன் தோற்றுவிட்டானா என்று ஏக காலத்தில் பரதவர் கேட்டார்கள் வியப்புடன். அந்த சண்டையை நீங்கள் பார்க்கவில்லையே என்றாள் நீலவல்லி பெருமை கலந்த குரலில். அதற்குள் பரதவரை அழைத்து வர நீ ஓடியிருக்க வேண்டும் என்று சர்வ சாதாரணமாக சொன்னான் வீரநாராயணன். உக்கிரனை வாழ்போரில் வெல்வது சாதாரண விஷயம் அல்ல என்றான் வேல்முருகன்.
போரில் வெற்றி தோல்வி சகஜம், அதை பிரமாதமாக யாரும் நினைக்க வேண்டாம் என்ற வாலிபன் தன் உதடுகளை குவித்து லேசாக ஊதினான் இருமுறை. சில வினாடிகளில் சிறுவனை தாங்கிய புரவி பரதவர் கூட்டத்தை இடித்து விலக்கி கொண்டு உள்ளே நுழைந்தது. சிறுவன் தரையில் குதிக்க நீலவல்லி அவனை ஆற தழுவி கொண்டாள். அத்துடன் தனது வேலை தீர்ந்ததென்று நினைத்த வீரநாராயணன் நீலவல்லியை நோக்கி, உங்கள் தயவால் இன்று ஆற்றை தாண்டினேன், இனி நான் போகலாமா என்று விசாரித்து கொண்டே புரவியின் அருகில் சென்றான். இந்த இரவு இங்கே தங்குங்கள், காலையில் போகலாம் என்றான் வேல்முருகன். இப்போதே போய்விட்டால் நாளை விடிய காலையில் கரவந்தபுரம் போய்விடுவேன். காலை பயணம் சௌகரியமாக இருக்கும், தவிர உங்களுக்கு உணவும் நாங்கள் தயாரிக்கிறோம் என்று வேல்முருகன் கட்டாயப்படுத்தினான். மறுக்க வழியின்றி அவர்களுடன் சென்றான். தாமிரபரணி கரையில் பரதவர் அடுப்புகளை மூட்டி உணவு சமைத்தார்கள். அதை நீலவல்லியே பரிமாறினாள். பிறகு வேல்முருகனை தவிர மற்ற பரதவர் தோணிகளில் அக்கறைக்கு சென்று விட்டார்கள். வேல்முருகன் நீலவல்லியின் தோணியிலிருந்து 2 கோணிகளை கொண்டு வந்து நிலத்தில் விரித்தான். வாலிபன் படுக்க அவனும் சிறுவனும் ஒரு கோணியில் படுத்தார்கள். நீலவல்லி சற்று எட்ட குவிந்து கிடந்த மணலில் படுத்தாள். வீரநாராயணன் தனது புறவியை படுக்க சொல்லி அதன் ஒரு புற வயிறை தலையணை ஆக்கி கொண்டு கோணியில் மல்லாந்து படுத்து ஆகாயத்தை நோக்கினான். அவனுக்கு உறக்கம் வரவில்லை. ஏதோதோ எண்ணங்கள், கேள்விகள் பிறந்தன. எதற்கும் விடை காண முடியவில்லை அவனால். இப்படி ஒரு இரவை வீணாக அடிப்பது சரியா என்று தன்னை கேட்டுக்கொண்டான். அது சரிதான் என்பதையும் அதனால் எதிர்பாராத பெரிய பலன் ஏற்பட்டதையும் மறுநாள் காலையில் உணர்ந்து கொண்டான். அதற்கு பூர்வாங்கமாக நடு நசி தாண்டியதும் ஒரு தோணி அக்கறையிலிருந்து வந்தது. அதில் விளக்கு எதுவும் இல்லை. அதிலிருந்து இருட்டில் ஒருவன் இறங்கி வந்தான். அவன் கையில் சிறு மூட்டை இருந்தது. படகோட்டி யாரும் இல்லாததால் அவனே படகை ஓட்டி வந்திருக்க வேண்டும் என்று வாலிபன் தீர்மானித்தான். இக்கரையில் இறங்கியதும் அந்த மனிதன் தன் கையில் இருந்த சிறு மூட்டையை தடவினான் ஆசையாக. பிறகு காட்டின் ஒரு பகுதிக்குள் நுழைந்து சில வினாடிகள் நின்றான். காட்டுக்குள் இருந்து வந்த வேறொருவன் அவனுடன் சேர்ந்து கொண்டான். அவனிடம் அந்த சிறு மூட்டையை கொடுத்த தோணி பயணி திரும்ப தோணியில் ஏறி அக்கறைக்கு சென்று விட்டான். மற்றவன் அவன் போவதை பார்த்து கொண்டே நின்றான். பிறகு காட்டுக்குள் நடந்தான். இந்த மர்ம பயணி யார்? காட்டுக்குள் இருந்து வந்தவன் யார் என்ற கேள்விகளை வீரநாராயணன் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். நான் வந்த வேலைக்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா என்றும் வினவிக்கொண்டான். அந்த சந்தேகங்களுக்கு விடை காண எழுந்திருந்து காட்டில் மறைந்தவனை தொடர முற்பட்டான். அவன் எழுந்ததுமே அவன் புரவி வீரநாராயணன் வேறு தான் வேறு அல்ல என்பதை நிரூபித்து எந்தவித சத்தமும் செய்யாமல் மிக சாமர்த்தியமாக எழுந்து நின்றது. அவன் காட்டை நோக்கி அடி மேல் அடி வைத்து நடந்தது. அதுவும் அப்படியே நடந்தது. அவ்விருவர் மட்டுமல்ல, 3வது நபரும் ஒருவர் நடந்தார். சற்று எட்ட இருந்த மணல் மேட்டில் படுத்து கொண்டிருந்த நீலவல்லி கண்ணை மூடியிருந்தாலே தவிர உறங்கவில்லை. அந்த இரவு நடந்த நிகழ்ச்சிகள் அவள் சித்தத்தில் வலம் வந்து கொண்டிருந்தன. இந்த வாலிபன் இருட்டிய பிறகு தோணியை கேட்டிராவிட்டால் மற்ற நிகழ்ச்சிகள் ஏற்பட காரணமில்லை என்பது நன்றாக தெரிந்தது அவளுக்கு. உக்கரனோ அவனது ஆட்களோ பரதவர் குடியிருப்பு இருக்கும் பகுதியில் தலை காட்ட மாட்டார்கள் என்பதையும், தலை காட்டினால் தலை போய்விடும் என்பதையும் அவள் உணர்ந்தே இருந்தாள். ஆதலால் அன்றைய ஆபத்தான நிகழ்ச்சிகளுக்கு தானே காரணம் என்பதை சந்தேகமற புரிந்து கொண்டாள். தான் வீட்டில் இருக்காமல் தம்பியை விட்டுவிட்டு இருட்டு வேளையில் தோணிக்கரைக்கு வந்திருக்காவிட்டால் தம்பியையும் உக்கிரன் பிடித்திருக்க முடியாது என்பதும் அவள் சித்தத்துக்கு புலனாயிற்று. இத்தனையிலும் அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் விளங்கவில்லை. அந்த வாலிபனுக்கு இரவில் தான் தோணி ஓட்டி அக்கறை சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல அவளால் முடியவில்லை. அவன் அழகு அதற்கு காரணமாக இருக்க முடியாது. அழகாய் இருக்கிறார்கள் என்பதற்காக இருட்டில் தோணிவிட முடியுமா என்ன என்று அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அவன் வீரத்தில் கொண்ட அன்பா, இல்லை அவன் வீரத்தை இக்கரை வருவதற்கு முன்பு யார் பார்த்தார்கள் என்றும் சொல்லிக்கொண்டாள். திரும்ப திரும்ப சற்று எட்ட படித்திருந்த வாலிபனை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தாள். அடிக்கடி சிந்தனை அகற்றி லேசாக கண் திறந்தவனை பார்க்கவும் செய்தாள். அவள் பார்த்த அந்த சமயங்களில் அவன் கண்களை மூடி கிடந்தான். சிறிதும் சலனமின்றி நன்றாக உறங்கி கொண்டிருந்தான். அது கூட அவளுக்கு கோபத்தை கொடுத்தது. காட்டில் நடந்த இத்தனை ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு இப்படி தூக்கம் வருகிறது சொரணை கட்ட மனிதன் என்று அந்த வாலிபனை கடிந்தும் கொண்டாள். அதே சமயத்தில் அந்த தோணி வந்தது. அடுத்து நடந்ததை வீரநாராயணன் எப்படி கவனித்தானோ அப்படி அவளும் கவனித்தாள். ஆகவே எஜமானனும் குதிரையும் பயணப்பட்டவுடன் அவளும் எழுந்து அவர்களை தொடர்ந்தாள்.
சிறிது தூரம் காட்டுக்குள் சென்ற பின்னர் அவன் சென்ற திசையில் செல்லாமல் வேறு திசையில் சென்றால் சுமார் கால் காத தூரம் நடந்திருப்பாள். யாரோ சிலர் புறவிகளில் வரும் சத்தம் கேட்கவே சட்டென்று பக்கத்து மரத்தில் ஏறிக்கொண்டாள். வந்தவை 2 புறவிகள். அவற்றில் 2 பாண்டிய நாட்டு போர் வீரர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஒரு வீரன் ஏதோ பெரிய பதவி வகித்தவன் போல் இருந்தது. அவன் உடை மிகுந்த படோடபமாக காணப்பட்டது. அவன் அணிந்திருந்த நீண்ட வாளின் பிடிவியில் நவரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருந்தது. அவன் தோரணையும் பக்கத்தில் இருந்தவனை அவன் பார்த்த பார்வையும் அதிகாரத்தின் சின்னங்களாகவே விளங்கின. இந்த இடத்தில்தான் அவனை எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டான் அந்த பெரிய மனிதன். ஆமாம் என்றான் மற்றவன். சமந்தா, இத்தனை நாள் போல நாம் ஏமாற வேண்டாமே. அச்சப்பட்டால் காரியம் நடக்காதே என்றான். அச்சப்பட்டதாக யார் சொன்னது உனக்கு? சரி, அது கிடக்கட்டும். அவநம்பிக்கைப்பட்டாலும் காரியம் நடக்காது. அவநம்பிக்கைப்பட்டதாக யார் சொன்னது உனக்கு? இத்தனை நேரம் நீங்கள் கேட்ட கேள்வியில் நம்பிக்கை மிகவும் குறைவாக இருந்தது என்று தெளிவுபடுத்தினான் சமந்தன். சமந்தா, இந்த விவாதத்தால் பயனில்லை. சொன்னவன் சரியான நேரத்தில் வர வேண்டும். இல்லாவிட்டால் நமக்குத்தான் நேரம் வீண். உருப்படியாக எதையும் செய்ய முடியவில்லை என்றான் அந்த படோடபி. சமந்தன் அவனை கூர்ந்து நோக்கினான் சில வினாடிகள். சற்று பொறுங்கள், அதோ மனிதனின் காலடி சத்தம் கேட்கிறது. பிறகு இருவரும் எதுவும் பேசவில்லை. வினாடிகள் நகர்ந்தன. காலடி சத்தம் அவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி வந்தது. அவர்கள் இருக்கும் இடத்தை அடைந்தான் அந்த ஒலியை கிளப்பினவன். அவன் கைகள் 2ஐயும் கவனித்ததும் அவனுக்காக காத்திருந்த இருவரும் சினத்தின் எல்லையை அடைந்தார்கள். காத்தா, இதற்கு என்ன அர்த்தம்? எது எஜமான்? வெறும் கையாக இருக்கிறதே. என்னை ஒரு மனிதன் தொடர்ந்து வந்தான். அந்த மனிதன் வாசகத்தை முடிக்கவில்லை. அவன். இதை கேட்டதும் பெரிய மனிதன், சமந்தன் இருவருமே அதிர்ச்சி அடைந்தார்கள். யார் அவன் என்று வினவினான் பெரிய மனிதன். தெரியாது, புதியவனாக இருந்தான். புதியவனுக்கு எங்கென்ன வேலை? சமந்தன் கேட்டான். அவனை நான் கேட்க எனக்கு அவகாசம் இல்லை. அவனை மரத்தில் கட்டி போட்டு விசாரிக்க வேண்டியது தானே. அவன் பார்வை கொலை பார்வையாக இருக்கிறது தவிர அவன் மந்திரவாதி போல் இருக்கிறது. என்ன உளறுகிறாய்? உளரவில்லை எஜமான். அவன் புறவி ஒன்று அவனுடன் வருகிறது. அதன் காதில் அவன் ஏதோ சொன்னாலும் அது கேட்கிறது. உனக்கு சித்த பிரமை எதுவும் இல்லையே. இப்படித்தான் நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் நடந்ததை கேளுங்கள். புறவியை நோக்கி இங்கு யாரோ நமக்கு முன் செல்கிறார்கள், எந்த பக்கம் போகிறார்கள் என்று அவன் கேட்டான். புறவி 2 முறை காற்றை மோப்பம் பிடித்தது. அடுத்த நிமிடம் நான் மறைந்திருக்கும் இடத்தை நோக்கி வந்தது. நான் பக்கத்து மரங்களில் மறைந்து சுற்றி வட்டம் போக்கு காட்டி இங்கு வந்து விட்டேன் என்று விளக்கினான் வந்தவன். இதை கேட்டதும் சமந்தன் பெரியவனை நோக்கி, காயல் அரச பிரதிநிதிக்கு இதில் பயமேதும் இல்லை. எங்களை போன்ற சின்ன வேலைக்காரர்கள் தான் சிக்கிக்கொள்வார்கள். சமந்தா, உன்னை எனக்கு சமமாகத்தானே நடத்துகிறேன். தவிர காயலில் நீதி நிர்வாகம் உன் கையில் தானே இருக்கிறது என்று சமாதானப்படுத்த முயன்றான். சமந்தன் சமாதானமானதாக தெரியவில்லை. விஷயங்கள் வெளிவந்து நான் சிறையில் சிக்கிக்கொண்டால் நீதி நிர்வாகமெல்லாம் பயன்படாது. என்னை வேறொருவர் விசாரிப்பார். அப்போது கூட விடை கொடுத்தால் நான் இந்த விவகாரத்திலிருந்து இப்போதே விடை பெற்றுக் கொள்கிறேன் என்றான் சமந்தன். நீ போவதை யார் தடுத்தது என்று கேட்டான் காயலில் உள்ள அந்த பாண்டிய பிரதிநிதி. அவன் குரலில் திடீரென்று விபரீத ஒலி இருந்தது. உண்மையிலேயே என்னை விட்டு விடுவீர்களா? தாராளமாக. சமந்தன் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. பிரபு, நீங்கள் தர்மவான். இத்தனை கருணையை நான் எதிர்பார்க்கவில்லை. போய் வா சமந்தா. வலிக்கட்டாயமாக நான் யாரையும் உடன் வைத்து கொள்ள விரும்பவில்லை. உன் ஊதியத்தை பொக்கிஷ அதிகாரியிடமிருந்து வாங்கிக்கொள் போ என்றான். சமந்தனிடம் இருந்து திருப்திக்கும் பெரு மகிழ்ச்சிக்கும் அறிகுறியாக பெருமூச்சொன்று வந்தது. புறவியில் இருந்தபடியே எஜமானுக்கு தலை வணங்கிவிட்டு புறவியை நகர்த்தினான். புறவி 10 அடி தூரம் கூட நகர்ந்திருக்காது. சமந்தா, ஒரு விஷயம் மறந்து விட்டேன் என்றான் அந்த பிரதிநிதி. அவன் புறவியிலிருந்து திரும்பிய சமயத்தில் பிரதிநிதி தன் குறு வாளை எடுத்து மின்னல் வேகத்தில் வீசிவிட்டான். அதனால் நேர்ந்த விபரீதத்தை கண்டு வெறுங்கையோடு வந்தவன் நடுங்கினான். மரத்தின் மீதிருந்த நீலவல்லியும் நடுங்கினாள். அந்த ராஜ பிரதிநிதியின் கொடுமையை பற்றி பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் இப்படி தன்னை நம்பினவனை இச்சகம் பேசி போகவிட்டு பிறகு கொன்ற குற்றம் பயங்கரமாக தெரிந்தது அவளுக்கு. அந்த சமயத்தில் அவள் உட்கார்ந்திருந்த மரக்கிளையின் ஒரு பகுதி மளவென்று முறிந்தது. காயல் ராஜ பிரதிநிதி மட்டும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்திராவிட்டால் அந்த மரக்கிளை அவன் தலையில் விழுந்திருக்கும்.
ஆனால் கிளை முறியும் சத்தம் கேட்ட உடனேயே ராஜ பிரதிநிதி தன் புரவியை கனவேகத்தில் அப்புறம் நகர்த்திவிடவே அந்த கிளை அவன் அருகில் நின்றிருந்த காத்தன் தலையில் விழுந்தது. ஆனால் கிளை அதிக பாரமான கிளையே இல்லாததால் மரத்தின் நுனி கிளை ஆனபடியாலும் அப்படி ஒன்றும் பெரிய காயம் காந்தன் தலைக்கு ஏற்படாததால் அப்பாடா என்று குரல் எழுப்பிவிட்டு மரக்கிளை எடுத்து எட்ட எறிந்தான். ராஜ பிரதிநிதி காத்தன் இருவருமே மரம் முறிந்த கிளை இருந்த இடத்தை அண்ணாந்து பார்த்தனர். ஆனால் இருட்டின் விளைவாக எதுவும் தெரியவில்லை. காத்தா, மரத்தில் ஏறி கிளை யாராவது முறித்தார்களா என்று பார் என்று உத்தரவிடவே காத்தன் தனது மூதாதை யார் என்று நிரூபிக்கும் வகையில் மரத்தில் தொத்தி ஏறினான். பல வினாடிகள் சென்றும் காத்தன் கீழே இறங்காததால் சந்தேகத்துக்கு உட்பட்ட பிரதிநிதி, காத்தா, மரத்தின் மேல் என்ன செய்கிறாய்? பதிலுக்கு அவன் மீது பெரிய கொய்யாகாய் ஒன்று வேகமாக வந்து அண்ணாந்திருந்த அவன் நெற்றியை தாக்கியது. காத்தா, என்ன விளையாடுகிறாயா? எஜமான், இந்த குரங்கை பிடிக்க முடியவில்லை. கிளைக்கு கிளை தாவுகிறது, இன்னொரு கிளையையும் முறிக்க பார்க்கிறது என்று காத்தன் கூறினான். மடையா, உன்னை யார் குரங்கை பிடிக்க சொன்னார்கள் என்று உஷ்ணமாக கேள்வியை வீசினான். காத்தன் பெருமூச்சு விட்ட சத்தம் மரத்திலிருந்தே கேட்டது பிரதிநிதிக்கு. எஜமான், நீங்கள் தானே என்னை மரத்தில் ஏற சொன்னீர்கள்? அங்கு யாராவது மனிதர் ஒளிந்திருக்கிறார்களா என்று தானே பார்க்க சொன்னேன். குரங்கையா பிடிக்க சொன்னேன் என்று மறுபடியும் கேட்ட பிரதிநிதி, சரி, கீழே இறங்கி வா என்று உத்தரவும் இட்டான். காத்தனிடமிருந்து உடனடியாக பதில் ஏதும் வராததால் சினம் தலைக்கேறி, நான் சொன்னது உன் காதில் விழவில்லையா? எஜமான், தீனமாய் இருந்தது காத்தன் குரல். என்னடா, குரங்கை நான் பிடிக்கவில்லை, குரங்குதான் என்னை பிடித்து கொண்டிருக்கிறது. என்னடா உளறுகிறாய்? பக்கத்தில் இருக்கிற கிளை ஒன்றை முறித்துவிட்டு விரட்டு அதை. கிளையை முறித்து அது கையில் வைத்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது தொலைந்து போ, காலையில் காயல் வந்து சேர் என்று உத்தரவிட்ட பிரதிநிதி தனது புரவியை அந்த இடத்திலிருந்து நகர்த்தினான். போகும்போது வர வர கொற்கை காட்டில் குரங்கு சேஷ்டைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆட்களை விட்டு அவற்றை அழித்து விட வேண்டும் என்று காத்தன் மீது இருந்த கோபத்தை குரங்கு கூட்டத்தின் மீது காட்டி திருப்பினான். அவன் போகும்போது காத்தன் மரத்தின் மேலிருந்து கூவினான், எஜமான், என்னை தனியாக விட்டு போகாதீர்கள் என்று. ஆனால் பிரதிநிதி அதை காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை. அவன் அந்த காட்டு பகுதியை விட்டு வெளியேறி தாமிரபரணி நதியை அடைந்து புரவியை கனவேகத்தில் செலுத்தினான். மரத்தின் மீதிருந்த காத்தன், அம்மா, உன் கத்தியை எடுத்து விடு. நீ என்னை கொன்றாலும் பாதகமில்லை. எப்படியும் நான் நாளை சாகப் போகிறேன் என்றான் துக்கம் தொண்டையை அடைக்க. அந்த பெரிய மரக்கிளையில் தனது குறு வாளை காத்தன் கழுத்தில் அழுத்திய வண்ணம் உட்கார்ந்திருந்தவள் நீலவல்லி. இனி பயமில்லை, வா, இறங்கி போவோம் என்றாள். அவள் இறங்குவதற்கு முன் காத்தன் வழிவிட்டான். நீ போ முன்னே என்று விரட்டிய நீலவல்லி அவன் இறங்கியதும் அவளும் இறங்கினாள். அவன் தரையில் குதித்ததும் அவளும் குதித்தாள். அப்போதும் அந்த பயங்கர குருவாள் அவள் கையில் தான் இருந்தது. அம்மா, நான் போகலாமா? எங்கே போவதாக உத்தேசம்? என் ஊருக்கு. எது உன் ஊரு? காயலுக்கு. காயலிலிருந்து இங்கே உனக்கு என்ன வேலை? பிரதிநிதி வேலையாக. பிரதிநிதிக்கு இங்கே என்ன வேலை? இதற்கு காத்தன் பதில் சொல்லவில்லை. மீண்டும் கேட்கிறேன், பிரதிநிதிக்கு என்ன வேலை செய்கிறாய்? அதை மட்டும் கேட்காதீர்கள், சொன்னால் என் உயிர் போய்விடும். நீலவல்லியின் முகத்தில் அதுவரை காணப்படாத கோபம் துளிர்த்தது. சொல்லாதிருந்தாலும் உன் உயிர் போய்விடும் என்று கத்தியை காட்டினாள். அம்மணி, உங்கள் உயிரை காப்பாற்றவில்லையா நான் சற்று முன்பு உங்களை? காத்தன் மென்று விழுங்கினான். குரங்குன்னு சொன்னீல நீ? டே அடி முட்டாள், என்னை குரங்கென்று சொன்னதற்கே உன்னை கொல்லலாமே. அம்மணி, இது ரொம்ப அக்கிரமம். நீங்கள் தானே அப்படி சொன்னீங்க. நீலவல்லி விடவில்லை. டே காத்தா, என்னை அவமதிப்பதை மன்னித்து விட்டேன் என்று ஆதரவாக புன்முறுவல் காட்டினாள். காத்தான் ஆசுவாச பெருமூச்சு விட்டான். அம்மணி, உங்கள் குணம் தங்கம். மன்னிப்புக்கு பதில் நீ என்ன செய்ய போகிறாய்? நீலவல்லியின் குரல் குழைந்தது. உத்தரவிட்டு பாருங்கள். நீலவல்லி அவனை கருணை கண்களால் நோக்கி, காத்தா, நீ உண்மையில் நல்லவன். உங்கள் அடிமை அம்மணி. சரி, பிரதிநிதிக்கு ஒரு மூட்டை கொண்டு வந்தாய் அல்லவா? நான் தான் கொண்டு வரவில்லையே. சரி, மூட்டையை பற்றி அவர் கேட்டார் அல்லவா? ஆமாம். அது இருக்கும் இடத்துக்கு என்னை அழைத்து போ. அம்மணி, அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் உங்களை நான் அழைத்து போக முடியாது என்று கிளி பொருந்திய சொற்களை உதித்தான் காத்தன். நீலவல்லி சிந்தித்தாள். சரி, என்னை அழைத்து போக வேண்டாம், நான் ஒருவரை அனுப்புகிறேன், அவரை அழைத்து போ.
யார் அவர் அம்மணி? நீலவல்லி முகத்தில் மகிழ்ச்சியின் சாயை படர்ந்தது. நீ ஒரு புரவி வீரரை பற்றி பிரதிநிதியிடம் சொன்னாயல்லவா? ஆமாம் அம்மணி, அவரை அழைத்து போ. காத்தனின் கிளி அதிகமாயிற்று. அம்மணி, அவரை பார்த்தால் நல்லவராகத்தான் தெரிகிறது. ஆனால் என் நண்பர்கள் அவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் சொல்லவில்லையே. யார் உன் நண்பர்கள்? ஒருவனை சொல்லுகிறேன், சொல். கன்னித்தேவன். அந்த பெயரை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது நீலவல்லிக்கு. யார்? உக்கிரனின் கையாளா? ஆமாம், கன்னித்தேவனை உங்களுக்கு முன்பே தெரியுமா? அவன் தன் உணர்ச்சிகளை மறைத்து கொண்டு கேட்டான். அவன் என் நண்பன் என்று நீலவல்லி பெரும் பொய்யை சொன்னாள். உங்கள் நண்பரா? வேண்டுமானால் நீயே தேவனை கேட்டுப்பாரேன் என்று சொல்லியபடியே நீலவல்லி காட்டுக்குள் நடக்க தொடங்கினாள். அவர் தற்சமயம் ஈர்க்குமிடம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் காத்தன். தெரியாமலா நான் போகிறேன்? காத்தன் நீலவல்லியின் வலையில் விழுந்தான். அம்மணி, வழி கரடும் முரடாய் இருக்கிறது, பந்தமும் இல்லை நம்மிடம். நான் முன்னால் வழிகாட்டி சொல்லுகிறேன், நீங்கள் என்னை தொடர்ந்து வாருங்கள் என்ற காத்தன் முன்னால் நடந்தான். நீலவல்லி, சற்று இரு காத்தா என்று கூறிக்கொண்டு நீள காட்டு சுள்ளி ஒன்றை எடுத்து 2 சுக்கா கற்களை எடுத்து தட்டி தீ மூட்டி சுள்ளி பற்ற வைத்து, காத்தா இதை எடுத்துக்கொண்டு முன்னால் செல், நான் பின்னால் வருகிறேன் என்று கூற காத்தன் சுள்ளி பந்தம் காட்டி முன்னோக்கி நடந்தான். அவன் சென்ற வழி கரடு முரடாக இருந்ததாலும் நீலவல்லிக்கு அந்த காட்டுப்பகுதி மிகவும் பழக்கமானதால் மிக அநாயசமாக அவனை பின்பற்றி சென்றாள். காத்தன் நடந்து கொண்டே போனான். காத்தா, எங்கே போகிறாய்? உன் வழி வேறு போல் இருக்கிறது. காத்தன் திரும்பி பார்க்காமலே பதில் சொன்னான். அம்மணி, நீங்கள் உத்தரவிட்ட இடத்துக்குத்தான். அந்த இடம் இத்தனை தூரம் இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது அம்மணி. இருவரும் கிழக்கே நீண்ட தூரம் வந்துவிட்டதாக தோன்றியதால் நில் காத்தா. காத்தன் நிற்கவில்லை, நடந்தான். காத்தான் நில்லு. காத்தன் நிற்கவில்லை. காத்தா, ஒரு அடி நீ நகர்ந்தால் பிணமாகி விடுவாய் என்று எச்சரித்த நீலவல்லி தன் கையில் இருந்த குருவாளை ஓங்கினாள். காத்தனும் சரையலென்று திரும்பி சுள்ளியை நெருப்போடு அவள் முகத்தை நோக்கி வீசினான். அதே சமயத்தில் குருவாளை ஓங்கிய நீலவல்லியின் கையை பின்னால் இருந்து யாரோ பலமாக பற்றினார்கள். அவள் தலையில் பலமான அடி ஒன்று விழுந்தது. அவள் நினைவு இழந்தாள். அரை நினைவாயிருக்கும் சமயத்திலே அவள் காதில் பலமான சிரிப்பொழி விழுந்தது. அந்த சிரிப்பை உதிர்த்தவன் யார் என்று உணர்ந்ததன் விளைவாக ஏற்பட்ட சினம் அவளை ஆட்கொள்ளும் முன்பு அவள் நினைவிழந்து நிலத்தில் சாய்ந்தாள். எத்தனை நேரம் அப்படி நினைவிழந்த நிலையில் கிடந்தாளோ நீலவல்லிக்கே புரியவில்லை. அவள் விழித்த நேரத்தில் கதிரவன் கடலில் உதயமாக்கி கொண்டிருந்தான். கடல் அலைகள் அவள் காலை அலம்பி அலம்பி சென்று கொண்டிருந்தன. உதடுகளை நாவினால் தடவி பார்த்த நீலவல்லி அது உப்பு கரித்ததை உணர்ந்து தனது முகமும் கடல் நீரால் கழுவப்பட்டிருப்பதை புரிந்து கொண்டாள். இருப்பினும் தான் எப்படி அங்கு வந்தாள், எப்படி வீரநாராயணன் மடியில் அப்போது கிடந்தாள் என்பது புரியவில்லை. அந்த ஆண்மகன் மடியில் படுத்திருந்தது வேதனையும் வேட்கையும் கலந்த உணர்ச்சிகளை உடலெங்கும் பரவ விட்டதாலும் அவள் கண்களை திறக்கவும் வெட்கினாள். அதலால் பெரிய மயக்கம் காட்டி மீண்டும் இமைகளை மூடிக்கொண்டாள். ஆனால் அலை ஓரத்தில் ஒரு காலை மடித்து மண்டியிட்டு தனது மடியில் அந்த மலரை குறுக்கே படுக்கவிட்டு முகத்தில் நீரெடுத்து மயக்கம் தீர்த்து கொண்டிருந்த வீரநாராயணனுக்கு அவள் இமைகளை அனாவசியமாக இறுக முடியதிலிருந்து அவள் உண்மை மயக்கம் தீர்ந்து விட்டது என்பது நன்றாக புரிந்ததால் அவன் தனது இதழ்களில் புன்முறுவல் ஒன்றை தவழவிட்டான். அவள் மீது தனது கண்களையும் பூரணமாக ஓடவிட்டான். அவன் அப்படி தன்னை ஊடுருவி பார்த்ததால் நிலை குலைந்த நீலவல்லி ஒரு பெரிய பெருமூச்சு விட்டு கண்களை மெதுவாக திறந்தாள். நான் எங்கே இருக்கிறேன் என்று வினவினாள். பயப்படாதே, என்னிடம்தான் இருக்கிறாய். அவள் பதற்றத்தை பார்த்து உன் மார்பு ஏன் இப்படி அடித்துக் கொள்கிறது என்று கவலையுடன் விசாரித்தான். நீலவல்லி கண்களை மீண்டும் மூடிக்கொண்டாள். வெட்கத்தால் அவள் கீழ் உதடு மடிந்து உள் சென்று 2 முத்து பற்களுக்கிடையே கடிப்பட்டு நின்றது. சிறிது உடலை அசைக்கவும் செய்தாள் நீலவல்லி. அந்த அசைப்பில் அந்த வாலிபனின் கை அழுந்தி கிடந்ததால் அசைய முடியாமல் துணறியது. அவள் நிலையை வீரநாராயணன் உணரவே செய்தான். அவள் உதட்டை முத்து பல் 2 கடித்ததை பார்த்து வெட்கத்தால் வேதனைப்படுகிறாள் நீலவல்லி என்பதை புரிந்து கொண்டான். அவள் ஏன் சிரமப்பட வேண்டும்? அந்த பற்களுக்கு பதில் என்று ஏதோ நினைக்க அவன் நினைப்பை அறுத்து கொண்டான். தனது உணர்ச்சிகளை அடக்கி கொள்ள கையை விலக்க முயன்றான். ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் விலக்க முடியாமல் பரஸ்பர தழுவலில் கிடந்தார்கள்.
அதுவரை எட்ட நின்று அவர்கள் லீலைகளை பார்த்து கொண்டிருந்த வீரநாராயணன் புரவி திடீரென கனைத்தது இருமுறை. அதனால் நீலவல்லியை அப்புறம் தள்ள முயன்ற வீரநாராயணனை ஏன் என்ன என்று வினவினாள். அவன் உடலை விட்டு அகலவும் மறுத்தாள். இதோ ஆபத்து நீலவல்லி, இல்லாவிட்டால் நண்பர் இப்படி கணைக்க மாட்டார், வரும்படி உத்தரவும் இட மாட்டார் என்றாள் வீரநாராயணன். அப்போதும் அவள் முதுகை தடவிக்கொண்டே சொன்னான், நண்பரா? இப்போதும் கேள்வி கேட்டாளே தவிர எழுந்திருக்க மறுத்தாள். ஆமாம், எனது புறவியார்தான் என்று மிகுந்த மரியாதையுடன் கூறிய வீரநாராயணன் அவளை பலவந்தமாக பிடித்து தள்ளிவிட்டு எழுந்திருந்தான். அந்த மணல் மேட்டை எடுத்து சற்று தூரத்தில் தெரிந்த தோப்பில் சுமார் 10 புறவி வீரர் நின்றிருந்தார்கள். அவர்கள் மத்தியில் நீலவல்லியின் தம்பி சிறைப்பட்டு நிற்பதை கண்டான். அவனுக்கு ஒரு பக்கத்தில் உக்கரனும் இன்னொரு பக்கத்தில் கன்னித்தேவனும் நின்றிருந்தார்கள். அந்த கூட்டத்தை நீலவல்லியும் மணல் மேட்டில் உட்கார்ந்த வண்ணமே பார்த்தாள். அவள் முகத்தில் தனது தம்பியை பற்றிய கிளி பரவியதால் அவனை எப்படியாவது காப்பாற்றுங்களேன் என்றாள். அது வர அவளை ஆட்கொண்டிருந்த அந்த உணர்ச்சிகள் இப்போது அச்சத்துக்கு இடம் கொடுத்தன. கவலைப்படாதே நீலவல்லி, நீ எழுந்து முதலில் கடலை நோக்கி செல். அங்கிருக்கும் பரதவர் குடிசைகளில் ஏதாவது ஒன்றில் போய் தங்கு. விரைவில் வருகிறேன் உன் தம்பியுடன். இக்காரணத்தை முன்னிட்டும் பரதவர் பாதுகாப்பிலிருந்து செல்லாதே என்று அவளை எச்சரித்து அவள் எழுந்து கடல் அலைகள் மோதி இடத்திலிருந்து சிறிது தள்ளி இருந்த குடிசைகளை நோக்கி நடந்து செல்லும் வரை காத்திருந்து தனது புறவியை அழைத்தான். அவனை நோக்கி வந்த புறவி அவன் ஏறியதும் உக்கிரனும் அவன் ஆட்களும் இருந்த திக்கை நோக்கி சென்றது. இடையில் இருந்த தனது குரு வாளை ஒரு முறை தடவி பார்த்து கொண்ட வீரநாராயணன் சர்வசாதாரணமாக உதட்டில் புன்முறுவலை படர விட்டு கொண்டு சென்றான். அந்த கும்பலை அடைந்ததும் 10 அடி முன்னதாகவே நின்றுவிட்ட புறவியை நோக்கி, நண்பரே, இவர்களும் நண்பர்கள்தான், செல்லும் என்று உத்தரவிட்டு நண்பர் பெருமான் நகர மறுத்தார். அதனால் அவனை கீழே குதித்து நடந்து எதிரிகள் இருந்த இடத்தை நாடினான். மர கூட்டத்தின் முகப்பிலிருந்து சகலத்தையும் கவனித்து கொண்டிருந்த உக்கரனுக்கு கன்னித்தேவனுக்கும் வீரநாராயணன் போக்கு பெரும் வியப்பை தந்தது. அவன் அவர்களை அணுகியதும் உக்கிரன் சொன்னான், வீரநாராயணா, நீ உண்மையிலேயே பெரிய வீரன்தான். ஆனாலும் உனக்கு அசட்டு துணிச்சல்தான். இங்கே காத்திருப்பவர்கள் உன் ஆசை நாயகிகளா, உன்னுடன் சரசமாடுகிறவர்களா என்றான். அவர்கள் எதிரில் நின்ற வீரநாராயணன் அவர்களை தனித்தனியே நோக்கினான். நல்ல வேளை பிழைத்தேன் என்று சொன்னான் முடிவில். என்ன நல்ல வேளை? நீங்கள் என்னுடன் சரசமாட முற்படாதது, உங்கள் விகார உருவங்கள் எனக்கு கிட்டாதது என்னுடைய அதிர்ஷ்டம். வீரநாராயணன் இதழ்கள் இளநகை கொண்டன. கன்னித்தேவன் முகத்தில் கோபம் ஏறியது. எங்களை இகழ்ந்து பேசுகிறாய்? உங்களையா? ஆமாம். இல்லையே? இல்லையா? இல்லை, நீங்கள் இகழ்ச்சிக்கும் தகாதவர்கள். சிறுவர்களை கொல்லவும் பெண்களை பிடிக்கவும் முயல்பவர்களை இகழ்வதும் அவர்களுக்கு பெருமை அளிப்பதாகும். இதை சொன்ன வீரநாராயணன், இங்கு எதற்காக வந்தீர்கள் என்றும் வினவினான். உக்கரன் எட்ட நடந்து பரதவர் குடிசைகளுக்கு மத்தியில் மறைந்துவிட்ட நீலவல்லி இருந்த திக்கை கையை காட்டி பேசினான். அந்த சிங்காரியை பிடிக்க என்றும் சொன்னான். சிறுவனை பிடித்து விட்டீர்கள், இப்போது அவளை பிடிக்க பார்க்கிறீர்கள் என்ற வீரநாராயணன் பெரிதாக நகைத்தான். இந்த அலுவல்களுக்கு 10 வீரர்கள், நீ ஒரு வாழ்வீரன், அந்த மாமிச பிண்டம், இதோ தடியர்கள் என்று ஒவ்வொருவராக கையை காட்டினான். உங்களை பிழைக்க விடுகிறேன், சிறுவனை விட்டுவிட்டு போய்விடுங்கள். உக்கிரன் அவனை எரித்து விடுவது போல பார்த்தான். அவனிடமிருந்து 10 அடி பின்னால் தள்ளி நின்றிருந்த புறவியையும் நோக்கினான். அந்த புறவி இருக்கிற தைரியம் உனக்கு, கன்னித்தேவா, முதல்ல போய் அதை பிடித்து வா என்று உத்தரவிட்ட உக்கிரன் தனது வாளை எடுத்து வீரநாராயணன் மார்பின் மீது பதிய விட்டான். அவன் வெகு அருகில் இருந்த காரணத்தால். வீரநாராயணன் இருந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. கன்னித்தேவன் இறங்கி ஒரு மணி கயிற்று சுருளுடன் சென்றபோதும் அசையவில்லை. திரும்பி ஒரு முறை தனது புறவியை மட்டும் பார்த்தான். அது அவனை பார்த்து கனைத்தது. பிறகு வீரநாராயணன் திரும்பி உக்கரனை நோக்கி நின்று கொண்டான். பின்னால் என்ன நடக்கிறது என்று அவன் பார்க்கவே இல்லை. பார்த்த உக்கரனும் மற்ற வீரர்களும் வீரநாராயணனை விட்டுவிட்டு புறவியை நோக்கி தங்கள் புறவிகளை விரட்டினார்கள். அந்த புறவியை பிடிக்க கயிறு கொண்டு வந்த கன்னித்தேவன் கயிற்று சூரலை பிரிக்க துவங்கும் முன்பாகவே புறவி அவனை நோக்கி பாய்ந்தது. அது பாய்ந்த வேகத்தில் அதனிடமிருந்து தப்ப முயன்ற கன்னித்தேவன் பின்னால் மணலில் கால் புதைந்ததால் மல்லாக்க விழுந்தான். அவனை துவைத்துவிட புறவி தன் முன்னங்கால்களை உயர தூக்கி 2 கால்களால் மனிதனைப் போல நின்றது. பிறகு அந்த கால்களை வெகு வேகமாக கீழே கொணர்ந்தது. அதை எதிர்பார்த்த கன்னித்தேவன் மளவென புரண்டு அதன் கொலை கால்களிலிருந்து தப்பினான். ஆனால் அது மீண்டும் அவனை நோக்கி சென்றது.
அதே சமயத்தில் மணலில் உக்கிரனும் அவன் ஆட்களும் புறவிகளில் பறந்து வரவே அது கடற்கரையை நோக்கி ஓட ஆரம்பித்தது. உக்கிரனும் மற்றோரும் அதை துரத்தினார்கள். அந்த புறவி காற்றை போல பறந்து பரதவர் குடிசை கூட்டத்தை ஒருமுறை சுற்றி வந்தது. பிறகு ஏதோ ஒரு குடிசைக்குள் தலையை நுழைத்து கனைத்தது. அதிலிருந்து வெளியே வந்த நீலவல்லி அதன் மீது தாவி ஏற அது மீண்டும் தோப்பை நோக்கி பறந்தது. அங்கு நீலவல்லியின் தம்பியின் கையை பிடித்து கொண்டு வீரநாராயணன் நின்றிருந்தான். நீலவல்லியையும் புறவியை விட்டு இறங்க சொன்னான். நீலவல்லி எட்ட வந்து கொண்டிருந்த உக்கரனையும் மற்றவர்களையும் சுட்டி காட்டினாள். புறவிக்கு பயந்து உருண்டு மீண்டும் எழுந்து தங்களை நோக்கி வந்து கொண்டிருந்த கன்னித்தேவனையும் காட்டினாள். அவர்களை பற்றி கவலை வேண்டாம் என்று கூறிய வீரநாராயணன் ஒரு கையால் நீலவல்லியின் இடையை வளைத்து கொண்டும் இன்னொரு கையால் சிறுவன் தோளை ஆதரவாக பற்றி கொண்டும் எதிரிகள் வருகைக்காக தோப்பின் முகப்பிலேயே நின்றிருந்தான். அப்படி அலட்சியமாக நின்றிருந்த வீரநாராயணனை கண்ட உக்கரனும் மற்றோரும் அவன் துணிவை நினைத்து வியந்தார்கள். கன்னித்தேவன் மட்டும் உடலில் இருந்த மணலை தட்டிவிட்டு கொண்டு முஷ்டியை பிடித்து கொண்டு வீரநாராயணனை கொன்றுவிடும் நோக்கத்துடன் தள்ளாடி நடந்து வந்தான். கன்னித்தேவன் எண்ணத்தை புரிந்து கொண்ட வீரநாராயணன் தன் எதிரே புறவையை நிறுத்தி கொண்ட உக்கரனை பார்த்து, அந்த முட்டாளுக்கு புத்தி சொல், இன்னொரு முறை அவனை தாக்கும்போது கொல்ல தயங்க மாட்டேன் என்று வெகு நிதானமான குரலில் அறிவித்தான். உக்கரனும் அவனது ஆட்களும் வீரநாராயணனை நோக்கினார்கள். கன்னித்தேவன் அவர்கள் அருகில் வந்து அவர்களை அலட்சியம் செய்து வீரநாராயணனை நோக்கி நடந்தான். தேவா நில்லு! வீரநாராயணன் அதட்டல். நிறுத்தவில்லை அவன் முன்னேற்றத்தை. தேவா வேண்டாம் பொறு என்ற உக்கரன் கட்டளையையும் அவன் தேக்கவில்லை. ஆனால் தேக்கியது ஒன்று. அவன் வீரநாராயணனை நெருங்கியதும் பக்கத்தில் இருந்த சிறுவன் தனது பாத குரட்டால் அவன் முன்னங்காலின் எலும்பில் விட்ட பலமான உதை அவன் உடலில் மிதமிஞ்சிய வேதனை உணர்ச்சிகளை எழுப்பிவிட்டது. காலை மடித்து உட்கார்ந்தான் கன்னித்தேவன். வீரநாராயணன் கண்கள் சிறுவனை வியப்பும் கௌரவமும் கலந்த ஒளியுடன் நோக்கியது. உனக்கும் நரம்பு போர் தெரியும் போல் இருக்கிறது. நீ அடித்த இடத்தின் பெயர் தெரியுமா? தெரியாது. அதன் பெயர் குதிரை முகம். நமது உடலில் உள்ள பலமான எலும்பு அதுதான். ஆனால் அதை அடுத்திருப்பவை மிக பலவீனமான நரம்புகள் என்றும் சொன்னான். இந்த போர் முறை பற்றி எனக்கு தெரியாது. ஒரு முறை நான் பழகிய புறவியின் பின்னால் நின்றிருந்த போது அது இந்த இடத்தில் என்னை உதைத்து விட்டது. அதனால் என் பிராணனே போய்விட்டது. அப்போதுதான் வேல்முருகன் சொன்னான், நீ யாரை ஜெயிக்க வேண்டுமானாலும் முதலில் அங்கே உதைத்து விடு என்று. பிறகுதான் எனக்கு தெரியும். ஆனால் இதுவரை இதை நான் பரீட்சை செய்யவில்லை, இன்றுதான் என்று சிறுவன் வார்த்தையை முடிக்கவில்லை. இன்றுதான் அதை பரீட்சை பார்க்க அவகாசம் கிடைத்ததா என்று கன்னித்தேவன் சீறி எழுந்து, இன்னொரு முறை காலை நீட்டு, அதை உடைத்து விடுகிறேன் என்று தன் கைகளை சிறுவன் காலை நோக்கி நீட்டிக்கொண்டு வந்தான். அது சமயத்தில் ஒலித்தது உக்கிரன் குரல். தேவா நிறுத்து! உன் முட்டாள்தனத்தை விட நான் கவனிக்க வேண்டிய வேலை அதிகம் இருக்கிறது என்று. முன்னேறிய கன்னித்தேவனை உக்கிரன் குரல் நிறுத்தியது. கன்னித்தேவன் திரும்பி உக்கிரனை நோக்கி தனது ராட்சச கண்களை உருட்டி, உக்கிரா என்று அவனை பெயர் சொல்லி அழைத்து, சில சமயங்களில் உன் அதிகாரம் எல்லை மீறி போகிறது. நீ என் எஜமான் இல்லை, நான் உனக்கு அடிமையும் இல்லை. இதை நீ புரிந்து கொள்வது உனக்கு நல்லது, இல்லையேல் என்று பேசினான். உக்கிரன் தேவனை இகழ்ச்சி ததும்பும் கண்களால் நோக்கினான். இல்லையேல் என்ன செய்து விடுவாய்? கரவந்த பிற ரகசியம் வெளிப்படுத்தப்படும் என்றான் கன்னித்தேவன். உக்கரன் விழிகள் நெருப்பை கக்கின. கரவந்தபுரம் என்று ஊரே கிடையாது, தென்பாண்டி சீமையிலே இனிமேல் என்று கடுமை நிறைந்த குரலில் சொன்னான் உக்கிரன். கரவந்தபுரத்துக்கு உன் பெயரை வைத்து விட்டதால் அதன் பழைய பெயர் மாறாதா? உக்கிரன் கோட்டை தான் கரவந்தபுரம் என்பதை காயல் அதிகாரியும் அறிவார். யாரவன் காயல் அதிகாரி என்று சீறினான் உக்கிரன். உன்னை போல இன்னொரு அயோக்கியன் என்றான் கன்னித்தேவன். அவன் அடியோடு நிலை தடுமாறிவிட்டான் என்பது வீரநாராயணனுக்கும் நீலவல்லிக்கும் கூட புரிந்துவிட்டதால் இருவரும் ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதன் விளைவாக வீரநாராயணன் தன் போக்கையும் பேச்சையும் அடியோடு மாற்றிக்கொண்டான். உக்கிரா! கன்னித்தேவர் பரிதாபத்துக்குரியவர். சிறுவன் உதைத்ததால் எந்த பெரிய வீரன் மனமும் புண்படும். ஆகையால் அவர் பேச்சை பற்றி அதிகமாக கவனிக்காதே என்று கூறினான் வீரநாராயணன். வீரநாராயணன் சொல்வதில் பொருள் இருந்ததை புரிந்து கொண்ட உக்கிரன் அவன் சொன்னதை ஆமோதிக்கும் வகையில் தலையசைத்தான். உக்கிரா, இந்த பகலையும் இரவையும் இந்த தோப்பிலேயே கழிப்போம். நாளை காலையில் உக்கிரன் கோட்டைக்கு பயணமாவோம். நமது விவகாரங்கள் அனைத்தையும் அங்கு தீர்த்து கொள்வோம் என்று கூறினான். உக்கிரன் முகத்தில் வியப்பு விரிந்தது. இப்போதே உங்கள் மூவரையும் சிறை செய்து உக்கிரன் கோட்டைக்கு கொண்டு போவதை யார் தடை செய்ய முடியும்?
தவிர நீ உக்கரன் கோட்டைக்கு வருவதாக சொல்வது எனக்கு வியப்பையும் சந்தேகத்தையும் அளிக்கிறது. வீரநாராயணன் உக்கரனை நோக்கி, உக்கிரா, அதோ இருக்கும் மணல் மேட்டை பார். உக்கரன் திரும்பி நோக்கி வியப்பையும் பிரமிப்பையும் ஒருங்கி அடைந்தான். அங்கு குடிசையில் உள்ள பரதவர் 15 பேர் வாழை மீன் பிடிக்கும் கூர்மையான செருகு கத்திகளுடன் நின்றிருந்தனர். பக்கத்திலும் பார். பக்கத்தில் தோப்பில் வேல்முருகனும் 10 பரதவரும் நின்றிருந்தார்கள் ஈட்டிகளுடன். இந்த இருவித போர்க்கூட்டத்தை கண்டதும் அச்சத்தின் வசப்பட்டான் உக்கரன். அந்த அச்சத்தை உகித்த வீர நாராயணன், உக்கிரா, உன்னை பிடிக்க வேண்டுமானால், உங்கள் அனைவரையும் அழிக்க வேண்டுமானால் இதை விட எனக்கு சிறந்த சமயம் கிடையாது. ஆனால் உன்னை அழிக்கும் நோக்கம் எனக்கு இல்லை. உன் உதவி எனக்கு தேவையாயிருக்கிறது என்று சொல்லி 2 பரதவர் கூட்டங்களை நோக்கி கையசைக்க 2 கூட்டங்களும் மறைந்தன சிறிது நேரத்தில். இதையெல்லாம் கண்ட உக்கரன் எதுவும் பேசாமல் நின்றான். உக்கிரா, உன் ஆட்களை விட்டு உணவுக்கு ஏற்பாடு செய். பரதவர் குடிசையிலும் உணவுப் பொருட்கள் கிடைக்கும், வாங்கி வர சொல். இந்த தோப்பில் மிக ரம்யமான இடம் ஒன்று இருக்கிறது, வா அங்கு செல்வோம் என்று கூறி நீலவல்லியுடன் சிறுவனுடனும் தோப்புக்குள் நடந்தான். அவர்களை பின்பற்றி புரவி நடந்தது. தனது வீரர்களிடம் பகல் உணவுக்கு ஏற்பாடு செய்ய சொன்ன உக்கிரன் வீரநாராயணன் புரவிக்கு பின்னால் தனது புரவியை நடத்தி அவர்களை தொடர்ந்தான். இப்படி கால் காத தூரம் சென்றதும் ஒரு புதருக்குள் நுழைந்து சென்ற வீரநாராயணன் தன்னுடன் வரும்படி மற்றவர்களுக்கும் சைகை செய்தான். அந்த இடத்தை கண்ட உக்கிரன் பெரும் வியப்புக்குள்ளானான். இப்படி ஒரு இடம் இருப்பது எனக்கு இதுவரை தெரியாதே. அதோ அந்த சிங்கார வீடு யாருடையது? புரவியை விட்டு இறங்கு, உணவு அருந்திய பிறகு பேசலாம் என்றான் வீரநாராயணன். இந்த வீடு உண்மையில் வீடுதான், பலருக்கு மோட்சத்தை அளித்திருக்கிறது என்ற வீரநாராயணன் அதை நோக்கி நடந்தான். அவனை தொடர முற்பட்டு அனைவரையும் தொடர வேண்டாம் என்று கூறிவிட்டு அந்த வீட்டை நோக்கி நடந்து அதன் கதவை திறந்தான். பிறகு திருப்திக்கு அறிகுறியாக தலையை அசைத்துவிட்டு திரும்பினான். திரும்பி வந்தவன் அங்கிருந்த புல் தரையில் ஒரு பவளமல்லி மரத்தின் கீழ் மல்லாந்து படுத்தான். அவனுக்கு அருகே உட்கார போன நீலவல்லியை தடுத்த அவன் புரவி அவன் பக்கத்தில் படுத்து கொண்டது. இந்த வினோதங்களை பார்த்து கொண்டிருந்த உக்கிரனுக்கு எதுவுமே புரியவில்லை. புரிந்தபோது அவன் உள்ளத்தில் என்றுமில்லாத அச்சம் உதயமாயிற்று. பவளமல்லி மரத்தொடியில் புரவியின் பக்கத்தில் படுத்திருந்த வீரநாராயணன் அன்று பகல் முழுவதும் நன்றாக உறங்கினான். நீலவல்லியும் அவள் தம்பியும் உக்கிரன் முதலானோரும் உறங்கவில்லை. அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் காலம் கழித்தார்கள். நீலவல்லி தன் தம்பியுடன் அந்த வீட்டை 2 முறை சுற்றி பார்த்தால். வீடு பழைய வீடாக இருந்தாலும் அதிகம் பழுது படாமல் இருந்தது. வீட்டின் பக்கவாட்டு சுவர் ஒன்றில் 2 இடங்களில் விழுந்துவிட்ட பூச்சிக்கு புது பூச்சு செய்ததிலிருந்து அது யாருடைய பராமரிப்பில் இருந்து வருவது புரிந்தது நீலவல்லிக்கு. வீட்டை சுற்றிலும் 100 காலடிகளுக்கு மேல் இடைவெளியும் அந்த இடைவெளிக்கு அப்பால் அடர்ந்த மரங்களும் இருந்ததை கவனித்த நீலவல்லி அந்த மரங்களும் புதர்களும் இயற்கையின் சிருஷ்டி அல்ல என்பதையும் வீட்டுக்குரியவர்கள் வீட்டை மறைக்க செய்த ஏற்பாடு என்பதையும் புரிந்து கொண்டாள். இப்படி சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் வீரநாராயணன் படுத்திருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாள். அப்போது மாலை நேரம் நெருங்கி கொண்டிருந்ததால் வீரநாராயணன் மெல்ல கண் விழித்து எழுந்து உட்கார்ந்து உடலை சோம்பல் முறித்தான். அவன் புரவியும் மல்லாந்து கால்களை உதைத்து விட்டு எழுந்து நின்றது. அக்கா, இந்த புரவி என்ன புத்திசாலி தெரியுமா? தெரியும் என்றாள் நீலவல்லி வீரநாராயணனை பார்த்து. ஏனக்கா, நான் புரவியை பற்றி சொன்னால் நீ இவரை பார்த்து சிரிக்கிறாய்? அவரும் புரவியை போல கெட்டிக்காரர். அக்கா, என்னடா, உனக்கு இவரை முன்பே தெரியுமா? என்ன கேள்விடாது, எனக்கு எப்படி தெரியும்? முன்பின் பழக்கமில்லாதவரை பார்த்து பெண்கள் சிரிக்கலாமா? இதை கேட்ட நீலவல்லி நாராயணன் 2 பேருமே சிரித்தார்கள். நீலவல்லி, என்ன இருந்தாலும் ஆண் பிள்ளை பார், ஆண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை என்ற பழமொழி காரணமில்லாமலா வந்தது? உன்னை என்னுடன் பழக விட மாட்டான் போல் இருக்கிறதே என்றான் நகைப்பை தொடர்ந்து. அவன் ஒருவன்தானே இப்போது எனக்கு ஆண் துணை என்றாள் நீலவல்லி. இதுவரை? வீரநாராயணன் விஷமமாக கேட்டான். அவன் கேள்வியின் மர்மத்தை புரிந்து கொண்டாள். இதுவரை நீங்கள் இருந்தீர்கள், அவன் வந்த பிறகு உங்களுக்கு என்னை பாதுகாக்கும் வேலை இல்லை என்ற நீலவல்லி புன்முறுவல் செய்தாள். மீண்டும் இருவரும் நகைக்கவே சிறுவனுக்கு கோபம் வந்து விட்டது. நான் இருப்பது உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தால் நான் போகிறேன் என்றான் எதிரே தெரிந்த புதரை நோக்கி. ஆனால் வீரநாராயணன் செய்த ஒரு சைகையால் அவன் புரவி சிறுவனுக்கு குறுக்கே சுவரென நின்றது. சிறுவன் கோபத்துடன் கால்களை தரையில் உதைத்தான். அதை கண்ட வீரநாராயணன் உட்கார்ந்த நிலையில் எழுந்து, சிறுவனே, சிறுபிள்ளைத்தனத்துக்கு இப்போது இடமில்லை. இங்கு நமக்கெல்லாம் எஜமானர் உக்கிரன்.
அவர் அனுமதி கேட்டுதான் நீ செல்ல வேண்டும் என்று கூறி உக்கிரனை நோக்கி கண்களை சிமிட்டினான். உக்கிரன் சிறுவனை நோக்கி சொன்னான், சிறுவனே, உன்னை அனாவசியமாக காப்பாற்ற நான் இஷ்டப்படவில்லை. என்ன காரணத்தினாலோ வீர நாராயணன் நம் எல்லோரையும் இங்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆகையால் நீ ஏதாவது முட்டாள்தனமாக செய்யாதிரு என்று மிரட்டினான். சிறுவன் அந்த மிரட்டலுக்கு அஞ்சியதாகவே தெரியவில்லை. என்னை யாரும் காப்பாற்ற தேவையில்லை, என்னை காத்துக்கொள்ள எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு குறுக்கே நின்ற புறவியை சுற்றி செல்ல தொடங்கினான். அந்த புறவி அவனை எந்த புறம் நகர்ந்தாலும் அந்த புறத்தில் திரும்பி அவனை தடை செய்யவே சிறுவன் ஆத்திரத்துடன் எதிரே இருந்த வீட்டை நோக்கி ஓடினான். புறவி அவனை துரத்த தொடங்கியதை தனது கை அசைப்பினாலே வீர நாராயணன் தடை செய்தான். பிறகு எதையும் கவனிக்காமல் மீண்டும் பவள மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டான். மாலை நெருங்கி கொண்டிருந்தது. மெல்ல வீட்டை நோக்கி ஓடிய சிறுவன் வீட்டு முகப்பிலேயே மல்லிகை கொடியின் அருகில் உட்கார்ந்திருந்தான். உக்கிரனின் ஆட்கள் சுற்றிலும் இருந்த புதர்களின் அடிகளில் படுத்து கொண்டிருந்தார்கள். உக்கிரன் மட்டும் பவளமல்லி மரம் இருந்த இடத்தை அணுகி, வீர நாராயணரே, எதற்காக நாம் இங்கே தங்க வேண்டும்? இன்றிரவு உனக்கே தெரியும். என்ன தெரியும்? நீ எதை முன்னிட்டு நீலவல்லியையும் அவள் தம்பியையும் சிறைப்பிடித்தாயோ, சிறுவனை கொல்லவும் முயன்றாயோ, அதன் மூல காரணம் தெரியும். இதை கேட்டதும் ஆழ்ந்த சிந்தனை வசப்பட்டான் உக்கிரன். உக்கிரன் கோட்டையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? பவள மரத்தடியில் உட்கார்ந்திருந்த வீர நாராயணன் ஒரு சிறிய குச்சியை எடுத்து தரையில் சில கோடுகளை வரைந்தான். பிறகு உக்கிரனை உற்று நோக்கினான். உக்கிரன் முகத்தில் கிலியும் குழப்பமும் கலந்த உணர்ச்சிகள் தாண்டவமாடின. ஆம், அதுதான் உக்கரங்கோட்டை. அதன் அமைப்பும் அப்படித்தான். ஆனால் கோட்டை வாயிலுக்கு முன்புறமாக ஒரு சதுரம் போட்டிருக்கிறீர்களே, அது என்ன? கோட்டைக்குள் செல்லும் சுரங்க வழி. பிரமித்தான் உக்கிரன். அப்படி வழி எதுவும் கிடையாது. அங்கு பெரிய அரச மரம் ஒன்று தான் இருக்கிறது. மரத்தடியில் சுரங்கம் அமைக்க முடியாது. அமைக்க வேண்டுமானால் வேர்களை வெட்ட வேண்டும். வேர்களை வெட்டினால் மரம் என்றோ பட்டிருக்கும். உங்கள் ஊகத்தில் அர்த்தம் இல்லை என்று திட்டமாக சொன்னான். வீர நாராயணன் உக்கிரனை உற்று நோக்கினான் பல வினாடிகள். உக்கிரா, அப்படி எதுவும் வழி இராவிட்டால் நீ திருடி வைத்திருக்கும் முத்து குவியல் கரைந்து வருகிறதே, அது எப்படி? உள்ளிருக்கும் நாட்களை திருடுகிறார்களே, அது எப்படி? வீரநாராயணன் கேள்வி இடியென இறங்கியதால் திக்பிரமை பிடித்து மலைத்தான் உக்கிரன் பல வினாடிகள். என் முத்து குவியல் திருடு போகிறதா? யார் சொன்னது? நான் சொல்லுகிறேன். சாட்சியம்? இன்றிரவு கிடைக்கும். அதற்குத்தான் இன்றிரவு இங்கு நாம் தங்குகிறோம். சரி உக்கிரா, நீங்கள் எல்லாரும் இந்த இடத்தை விட்டு நகராதீர்கள். நானும் நீலவல்லியும் வரதவர் குடிசை வரையில் சென்று வருகிறோம் என்று எழுந்தான். நீலவல்லியும் உடன் எழுந்தாள். வீரநாராயணா, நான் முட்டாள் அல்ல. அப்படியா? இகழ்ச்சி இருக்கட்டும் வீரநாராயணா. பரதவர் குடிசைக்கு சென்று அவர்களை அழைத்து வருவதை நான் அனுமதிக்க மாட்டேன். நீ முட்டாள் என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும் உக்கிரா. உன்னையும் உன்னை சேர்ந்த இந்த கையாலாகாத கூட்டத்தையும் அழிக்க வேண்டுமானால் இன்று காலையிலே அழித்திருப்பேன். நான் கை அசைத்ததும் இங்கு 2 பரதவர் கூட்டங்களை நீ பார்த்தாய் அல்லவா என்று வினவிய வீரநாராயணன் மேலே நடக்கத் தொடங்கினான். நீலவல்லியும் தொடர்ந்தாள். 10 அடி நடந்ததும் வீரநாராயணன் திரும்பி, உக்கிரா, சிறுவனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் என்று எச்சரிக்கையும் செய்துவிட்டு நடந்தான். வீரநாராயணனும் நீலவல்லியும் திரும்பிய போது இருள் நன்றாக மூண்டுவிட்டது. வீரநாராயணன் உக்கிரனை நோக்கி, உக்கிரா, நீங்கள் கொளுத்தி இருக்கும் பந்தங்களை அணைத்து விடுங்கள். புதர்களில் பதுங்கி இருங்கள். யார் இருப்பதும் தெரியக்கூடாது என்று உத்தரவிட்டு வீட்டு முனையில் அப்போதும் அடம் பிடித்து உட்கார்ந்திருந்த சிறுவனை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து நீலவல்லியுடனும் சிறுவனுடனும் புதர் ஒன்றின் மறைவில் தானும் தங்கினான். நாளிகைகள் ஓடிக்கொண்டிருந்தன. எதுவும் நடக்கவில்லை. உக்கிரன் முதலானோர் மெல்ல நம்பிக்கை இழக்கலானார்கள். நள்ளிரவு மெல்ல மெல்ல நெருங்கியது. எங்கிருந்தோ மெதுவாக ஒரு புறவியின் காலடி சத்தம் கேட்டது. பிறகு புறவியும் அதன் மீது கவசம் தரிந்த உட்கார்ந்திருந்த வீரனும் நட்சத்திர வெளிச்சத்தின் கண்களுக்கு தெரிந்தன. புறவி வீரன் நேராக அதை தோப்பு வீட்டுக்கு எதிரில் செலுத்தினான். வீட்டை அடைந்ததும் கடிவாளத்தை அவன் ஒரு முறை இழுத்துவிட புறவி ஒரே தாவலில் படிகளை தாண்டி வீட்டு தாழ்வரை முகப்பில் நின்றது. அடுத்த கணம் வீட்டின் கதவு திறக்கப்பட்டு உள்ளிருந்து ஒரு தீபம் வெளிவந்தது. நள்ளிரவில் வந்த அந்த புறவி வீரன் யார் என்பது புதர்களில் மறைந்திருந்த அனைவருக்குமே தெரிந்திருந்ததால் அனைவரும் ஆச்சரியத்தின் வசப்பட்டு அடுத்து என்ன நடக்கும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அடுத்து நடந்தது அவன் வந்ததை விட விசித்திரமாயிருந்தது.
காயல் ராஜ பிரதிநிதி அந்த இருட்டில் திருடன் போல அங்கு எதற்காக வந்தார் என்பதை உக்கரன் முதலானோர் உள்ளத்துள் சர்ச்சை செய்து கொண்டிருந்த சமயத்தில் உள்ளிருந்து ஒரு தீபம் வந்ததும், தீபத்தை ஒரு சிறு மூட்டையையும் ஏந்தி ஒருவன் வந்ததையும், அப்படி ஏந்தி வந்தவன் காத்தன் என்பதையும் கண்ட நீலவல்லி கோபத்துடன் துடித்து எழுந்திருக்க முயன்றாள். அவள் தோளை பிடித்து அழுத்தி பழையபடி உட்கார வைத்தான் வீர நாராயணன். ஒரு கையில் தீபத்தை பிடித்திருந்த காத்தன் இன்னொரு கையில் இருந்த மூட்டையை காயல் பிரதிநிதியிடம் கொடுத்தான். காயல் பிரதிநிதி அந்த மூட்டையை அழுத்தி அழுத்தி பார்த்தான். இரு கைகளாலும் பிறகு திருப்தி அடைந்தவனாய் மீண்டும் கடிவாளத்தை ஒரு கையில் ஏந்தி இன்னொரு கையில் அந்த மூட்டையுடன் புறவியை தட்டி விடவே புறவி படிகளில் இறங்கி வேகமாக மரங்களிடையே மறைந்து விட்டது. காத்தன் மீண்டும் உள்ளே சென்று வீட்டு கதவை தாளிட்டு கொண்டான். அதுவரை பொறுமையாயிருந்த உக்கரனும் எல்லாரும் நீலவல்லியும் சினத்துடன் பரபரப்புடன் எழுந்தார்கள். அவர்களை சத்தம் செய்யாதிருக்கும்படி உத்தரவிட்ட வீர நாராயணன் மட்டும் புதர்களின் மறைவிலிருந்து கிளம்பி தனது புறவியில் ஏறி எதிரே இருந்த வீட்டை நோக்கி விரைந்தான். அவனது புறவியும் படிகளில் பாய்ந்து ஏறி வாயிலின் முகப்பில் நின்றது. மீண்டும் அந்த வீட்டின் கதவு திறக்கப்பட்டு தீபத்துடன் காத்தன் வந்தான். ஆனால் எதிரே நின்றவனை கண்டதும் அவன் முகத்தில் குழப்பம் அதிகமாக இருந்தது. கிளியும் பெரிதாக பரவி இருந்தது. திரும்பி உள்ளே ஓட முயன்றான். ஆனால் அவன் புறவி சரையல் என்று திரும்பி அவனுக்கு முன்னால் தாவி வீட்டு வாயிலை அடைத்து நின்றது. பந்தத்தை முன்பு நீலவல்லி மீது வீசியது போல வீரநாராயணன் மீது தீபத்தை வீச முயன்ற காத்தன் பெருமைப்படுத்தி நின்றான். அடுத்த வினாடி அவன் கையில் இருந்த தீபம் வீரநாராயணன் புறவியில் இருந்தபடியே வீசிய கடிவாளத்தின் முனையால் அவன் கையிலிருந்து பறிக்கப்பட்டு தொலைவில் போய் விழுந்தது. அப்படி விழுந்த தீபத்தின் மண் அமைப்பு சுக்கலாகிவிட்டாலும் அதில் இருந்த எண்ணெயும் திரியும் பக்கத்தில் இருந்த சுள்ளிகளை பற்ற வைத்தது. அந்த சமயத்தில் காத்தனை சர்வசாதாரணமாக நோக்கிய வீரநாராயணன், காத்தா, அந்த சுள்ளிகளில் ஒன்றை மாத்திரம் தீயுடன் எடுத்துக்கொள். இங்கே நமக்கும் வெளிச்சம் வேண்டும். மற்றவற்றை அணைத்து விட்டு வா, நாம் பேச வேண்டியது நிறைய இருக்கிறது என்று உத்தரவிட்டான். குரல் மேலுக்கு சாதாரணமாக இருந்தாலும் அதில் கண்டிப்பும் எச்சரிக்கையும் சந்தேகத்துக்கிடமின்றி ஒலித்ததால் காத்தன் சொன்னபடியே செய்தான். காத்தா, முன்னாலே போ, ஆனால் சுள்ளியை தீயுடன் என் முகத்தில் எரிய முயலாதே. நான் நீலவல்லியும் அல்ல, என்னை பின்னால் இருந்து மண்டையில் அடிக்க காயல் பிரதிநிதியும் இங்கே இல்லை என்று முன்னால் நடந்ததை விளக்கவும் செய்தான். காத்தன் எரியும் சுள்ளியுடன் வீரநாராயணன் அருகில் வந்தான். அப்படியானால் அன்று எங்களை நோக்கி வந்த புறவி உங்களுடையத்தான் இருக்க வேண்டும். ஆமாம், நானும் ராஜ பிரதிநிதியும் மறைந்ததும் நீங்கள் தான் நீலவல்லியை காத்திருக்க வேண்டும். அவளை நீங்கள் தூக்கி தோளில் போட்டுக்கொண்டதை நானே பார்த்தேன் மறைவிலிருந்து. வீரநாராயணன் வதனத்தில் சந்தேக சாயல் படர்ந்தது. பிரதிநிதியும் என்னை பார்த்தாரா? இல்லை, அவர் என்னை தவிர வேறு யார் கண்ணிலும் படுவதே கிடையாது. யார் வந்தாலும் மறைந்து விடுவார். ஏன்? காரணம் தெரியவில்லை. நீதியை அரசர் பெயரால் நிலைநாட்ட வேண்டிய ராஜ பிரதிநிதி ஏன் யாரை கண்டாலும் மறைய வேண்டும் என்பது எனக்கு புரியவில்லை. சிறிது சிந்தித்தான் வீர நாராயணன். பிறகு காத்தனை நோக்கி, காத்தா, இங்கு நின்று பேசுவானேன், உள்ளே போய் பேசுவோம் வா. உள்ளே செல்லும் முன்பு சற்றே தலை திருப்பி ஒரு முறை புதர்களை கவனித்து விட்டு சென்றான். வீட்டின் உட்புறம் பரம சுத்தமாய் இருந்தது. சரி காத்தா, இந்த வீட்டில் என்ன இருக்கிறது பார்ப்பதற்கு தீபத்தை கொளுத்து நாம் சிறிது நேரம் பேசுவோம். சுள்ளியில் இருந்த சுடரை கொண்டே முகப்பு அறையில் இருந்த குத்து விளக்கொன்றை ஏற்றினான் காத்தன். அந்த விளக்குக்கு பின்னால் பாண்டிய நாட்டு குயவர் செய்த பலவித அலங்கார மண் விளக்குகள் இருந்ததை கண்ட வீரநாராயணன் பெருமூச்சு விட்டு, காத்தா, இந்த நல்ல விளக்குகளில் ஒன்றை நான் இன்று உடைத்து விட்டேன். பாண்டிய நாட்டு மண் சிற்பிகளுக்கு நான் செய்த அபச்சாரம் இது. கவலைப்படாதீர்கள், இந்த மாதிரி 1000 விளக்குகள் இந்த வீட்டின் பின்கட்டில் கிடக்கின்றன என்று சொல்லிக்கொண்டு போன காத்தன் சட்டென்று பேச்சை நிறுத்தி விழித்தான். இந்த வீட்டுக்கு பின்கட்டு வேறு இருக்கிறதா காத்தா என்று ஏதும் மரியாதவன் போல கேட்டான். வீரநாராயணன் இந்த கேள்வியை கேட்பதற்குள் தன்னை சமாளித்து கொண்ட காத்தன், இருக்கிறது, ஆனால் அங்கே நீங்கள் பார்க்க தகுந்தது அல்ல. ஏன் காத்தா? அதில் தட்டுமுட்டு சாமான்கள் இருக்கிறது, தவிர ஓட்டை உடசல்கள் அங்கேதான் போடுகிறோம். அவற்றுடன் இந்த மண் விளக்குகளையும் குவிக்கிறோம். பாம்பு தேளெல்லாம் அடைசலில் இருக்கும். அதனால் என்ன, நாம் அந்த பின்கட்டையும் பார்ப்போமே. இதை கேட்டதும் காத்தன் நடுங்கினான். வேண்டாம் எஜமான், வேண்டாம் என்று கெஞ்சினான். காத்தா, எஜமான்,
ஏன் அச்சப்படுகிறாய் அதை காட்டுவதற்கு? உங்கள் நன்மைக்குத்தான் எஜமான். என் நன்மைக்கு என்ன? பாம்பு தேள் கடித்துவிடும் என்று அஞ்சுகிறாயா? நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் அடம் பிடிக்காதீர்கள். காரணமாகத்தான் சொல்கிறேன், உங்கள் நன்மையை முன்னிட்டு தான் சொல்கிறேன் என்று மன்றாடினான். ஆனால் அவன் மசியவில்லை. ஓசைப்படாமல் திற, நானும் ஓசைப்படாமல் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று ரகசியமாக சொன்னான். சரி எஜமான், ஆனால் அங்கு காண்பதை நீங்கள் யாரிடமும் சொல்வதில்லை என்று எனக்கு சத்தியம் செய்ய வேண்டும் என்று கையை நீட்டினான். வீரநாராயணன் கையில் எடுத்து சத்தியம் செய்யவே மெல்ல ஒரு பக்கத்து வாயில் படி வழியாக பின்கட்டுக்கு போனார்கள். அங்கிருந்த ஒரு பூட்டை ஓசைப்படாமல் திறந்து கதவையும் கால்வாசி திறந்து உள்ளே எட்டி பார்த்தான், திருடனை போல. பிறகு வீரநாராயணனையும் அருகில் வர சொல்லி பின்கட்டியிருந்த நிலையை காட்டினான். அதை 2 வினாடிகளே பார்த்த வீரநாராயணன் திரும்பி வரவே காத்தனும் மிக மெதுவாக கதவை சாத்தினான். மீண்டும் இருவரும் கூடத்துக்கு வந்தவுடன், காத்தா, இவர்கள் இங்கு வந்து எத்தனை நாளாகிறது? 10 நாளாகிறது. சரி, இவர்கள் வந்த படகு எங்கே? இந்த இடத்திலிருந்து தென்புறம் சென்றால் பெரிய முந்திரி தோப்பு இருக்கிறது. ஆமாம், பார்த்திருக்கிறேன். காத்தன் அதற்கு பின்பு எதுவுமே பேசவில்லை. வீரநாராயணனே உத்தரவுகளை பிறப்பித்தான். காத்தா, நீ குற்றவாளி அல்ல, ஒரு பெரிய மனிதனின் அயோக்கியத்தனத்தின் கைப்பாவை. உனக்கு அரசனிடம் மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் நீ இனிமேல் நான் சொல்லுகிறபடிதான் நடந்து கொள்ள வேண்டும். தாங்கள் யார் என்று கேட்டான் காத்தன். அவசியம் வரும்போது சொல்லுகிறேன். கதா, விளக்கை ஊதிவிடு, நீயும் உறங்கு, வழக்கம் போல காலையில் பின்புறம் சென்று விடு. காத்தன் மலைத்தான். பிரபு, நான் அப்படி வருவதும் போவதும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவசியம் வரும்போது சொல்லுகிறேன் என்று அவனும் வெளியே சென்றான். காத்தனும் விளக்கை ஊதிவிட்டு கதவை சாத்தி கொண்டான். வீரநாராயணன் வெளியே வந்ததும் நேராக புதர்களுக்கு அருகே சென்று உக்கிரனை அழைத்து, உக்கிரா, சீக்கிரம் உன் நண்பர்களுடன் உன் கோட்டைக்கு சென்று விடு. இன்றிலிருந்து 8வது நாள் நான் அங்கு வருகிறேன். கோட்டை பாதுகாப்புக்கு பலப்படுத்து என்று கூறினான். உக்கிரன் விழித்தான். என் கோட்டையை அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் பிடிக்க முடியாது. பிடிக்க முடியாத கோட்டை என்று உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆகையால் வீண் எண்ணத்தால் அஜாக்கிரதையாக இருக்காதே. இன்னும் 4-5 நாட்களில் உன் கோட்டை முற்றுகையிடப்படும். யாரால்? யார் உன் முத்தை, அதாவது நீ திருடிய முத்தை திருடுகிறானோ அவனால். சிறிது சிந்தனையில் இறங்கினான் உக்கிரன். சற்று முன்பு புறவியில் வந்தானே, அவனிடம் காத்தன் ஒரு மூட்டையை கொடுத்தானே, அதில் என்ன இருந்தது? வீரநாராயணன் சர்வ சகஜமாக சொன்னான், உன் முத்தில் சிறிய பகுதிதான் என்று. வீரநாராயணன் தெரிவித்த விஷயங்களால் அடியோடு நிலை குலைந்து போனான் உக்கிரன். அதிகமான கோபத்தின் வசப்பட்டபடியானால் விவகாரம் முற்றுகிறது என்று கூவினான் ஆத்திரத்துடன். அவன் ஆத்திரத்தை கவனிக்கவே செய்த வீரநாராயணன், உக்கிரா, எந்த விஷயமும் முழுவதும் முற்றிய பிறகுதான் ஒரு முடிவுக்கு வரும். அப்படி வரும்போது முடிவு நாம் முற்றும் எதிர்பாராததாகவும் இருக்கும். ஆத்திரத்தால் நீ எதையும் சாதிக்க முடியாது. ஆகையால் நான் சொன்னபடி உன் கோட்டையை போய் பலப்படுத்து, போய் வா என்று துரிதப்படுத்தினான். அவன் அப்படி உத்தரவிட்ட சில வினாடிகளுக்கெல்லாம் உக்கிரனுடைய வீரர்கள் புறப்பட சித்தமாகிவிட்டாலும் அப்போது யோசனை சொன்னான் வீரநாராயணன். உக்கிரா, உன் எதிரி மிகவும் தந்திரசாலி. ஆகையால் எச்சரிக்கையுடன் நடந்து கொள். தவிர உன் வீரர்களை புறவியிலிருந்து இறங்கச் சொல். சிறிதும் சத்தம் செய்யாமல் இந்த தொப்பை விட்டு வெளியே செல்லுங்கள். உக்கிரன் வீரநாராயணனை வியப்புடன் பார்த்தான். சத்தம் செய்தால் என்ன? இந்த வீட்டில் காத்தன் ஒருவன் தானே இருக்கிறான். அவன் வெளியே வந்தால் வெட்டி போடுகிறோம் என்று வீர வசனம் பேசினான். அங்கு காத்தன் மட்டும் இல்லை. வீரநாராயணன் பதில் சகஜமாயிருந்தாலும் அதில் ஒரு கோபம் ஒலித்தது. அந்த கோபம் எப்போதும் வீரநாராயணன் குரலில் கேட்டிராத உக்கிரன் சற்று பிரமித்தாலும் அதை வெளிக்கு காட்டாமல், வேறு யார் இருக்கிறார்கள் அங்கே? சிங்களவர்கள் இருக்கிறார்கள். இதை சொல்லி முறுவல் செய்தான். இது எல்லோருக்கும் அதிர்ச்சியை தந்ததால் அதுவரை மௌனமாயிருந்த நீலவல்லி, யார், சிங்களவரா? ஆமாம். எத்தனை பேரோ? 10 பேர். இங்கே எதற்காக வந்திருக்கிறார்கள்? ஊரை சுற்றி பார்க்க வந்திருக்கலாம். இந்த வீட்டில் தங்குவானேன்? மறைவாயிருக்கிறது, அமைதியாயிருக்கிறது, தோப்பும் கடலுக்கு அருகே இருக்கிறது. வீரநாராயணனின் இந்த பதில்கள் அவள் ஆத்திரத்தை அதிகமாக கிளறிவிட்டதால், வீரரே என்று சினத்துடன் அழைத்தாள். அவன் சின்னத்தை கண்டு, நாராயணன் என்ற சொல்லையும் சேர்த்து கொண்டால் என் பெயர் முழுவதையும் சொன்னதாகுமே என்று சொல்லி லேசாக நகைத்தான்.
சொல்ல இஷ்டமில்லாவிட்டால் திட்டமாக அப்படி சொல்வது தானே. இந்த விதண்டாவாதம் எதற்கு? இந்த உரையாடலை பார்த்து ரசித்து கொண்டிருந்த உக்கரனையும் அவன் வீரர்களையும் நோக்கிய வீர நாராயணன், உக்கரா, நீங்கள் போகலாம், காலம் கடத்தாதீர்கள், இங்கு இன்னும் சில அலுவல்கள் இருக்கின்றன, நான் முடித்து கொண்டு வருகிறேன் என்று கூறவே உக்கரனும் அவன் வீரரும் புறவிகளை கைகளில் பிடித்துக்கொண்டு ஓசைப்படாமல் நடந்து போனார்கள். அவர்கள் கண்ணுக்கு மறைந்ததும் வீரநாராயணன் நீலவல்லிக்கு அருகே வந்து அவள் இடையை தன் இரு கைகளாலும் பிடித்து கொண்டான். அதை பார்த்து அவள் தம்பி தோப்புக்குள் மறையவே அவள் நகைத்தாள். எதற்கு நகைக்கிறாய் நீலவல்லி? தம்பியையும் பழக்கி விட்டீர்கள் என்றாள் நீலவல்லி. அவன் இடையை பிடித்து இழுத்ததால் அவனுடன் நெருங்கி இணைந்து கேட்டாள், என்ன நடக்கிறது இங்கே? என் மீது வர வர அபாண்டமான பழிகளை போடுகிறாய் என்று அவளை நோக்கினான். அவளும் தலை நிமிர்ந்து அவனை நோக்கி, என்ன அபாண்டமான பழிகளை போட்டுவிட்டேன்? நான் விதண்டாவாதம் செய்வதாக சற்று முன்பு குற்றம் சாட்டினாய். ஆமாம், உங்கள் பெயரை அத்தனை பேர்கள் எதிரில் சொல்ல சொன்னீர்களே, அதன் அர்த்தம் என்ன? என்ன சொன்னேன்? வீரரே என்று அழைத்தால் நாராயணனை சேர்த்துக்கொள் என்கிறீர்கள். அதனால் என்ன? உங்கள் பெயரை எல்லோருக்கும் எதிரில் நான் எப்படி சொல்ல முடியும்? தனியாக இருந்தால் சொல்லுவாயா? அதற்கும் சந்தர்ப்பம் உண்டு. எப்போது? சொல்லும்போது தெரியும். இதை அவள் சொன்னதும் அவளை இரு கைகளாலும் உயர தூக்கிய வீரநாராயணன் அப்படியே அவள் வயிற்றுக்கு சற்று மேலே தன் தலையை புதைத்து புரட்டினான். அவள் குனிந்து, அடே வீர நாராயணா, அயோக்கியனே என்று அவன் பெயரை சொல்லி அழைத்தாள். அடி நீலவல்லி, என்னையா அயோக்கியன் என்கிறாய்? ஆமாம், சுத்த அயோக்கியன் என்றாள். இதை சொல்லி கீழே குவிந்திருந்த மணலில் படுத்தாள். வீர நாராயணா, நீ யார் என்பது எனக்கு தெரியாது. எங்கிருந்து வந்தாய், எதற்காக வந்தாய், உன் பேர் என்ன, ஊர் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் சந்தர்ப்பங்கள் நம்மை இணைத்து விட்டன. என் உள்ளம் முன்பால் லயித்து விட்டது, அதை மீட்க என்னாலும் முடியவில்லை என்று கூறி படுத்த வண்ணம் அவனை நோக்கி இரு கைகளையும் நீட்டினாள். அந்த வரவேற்பில் சந்தேகத்துக்கு இடமில்லை. இருப்பினும் அவள் அழைப்பை அவன் ஏற்கவில்லை. ஏதோ யோசித்து கொண்டு நின்றான். பிறகு சொன்னான், நீலவல்லி, உன்னை முறப்படி மணக்கிறேன், வெகு சீக்கிரம். அதற்கு முன்பு சில முக்கிய அலுவல்கள் இருக்கின்றன என்று கூறிவிட்டு குனிந்து அவளை இரு கைகளாலும் தூக்கினான். அவளை கைகளில் ஏந்திய வண்ணம் தோப்புக்குள் நடந்து கடற்கரை சமீபம் வந்தான். அங்கு அவளை இறக்கிவிட்டு, நீ போய் குடிசைகளில் இருந்து பரதவர் 4 பேரை அழைத்து வா என்றான். அவள் பேசாமல் குடிசைகளை நோக்கி நடந்தாள். அடுத்த சில நிமிடங்களில் அவளை பின்பற்றி வந்த பரதவரை நோக்கி, அதோ அந்த முந்திரி தொப்பில் ஒரு படகு இருக்கிறது, அதை வெளியே இழுத்து பற்ற வைத்து விடுங்கள். உங்களை யாராவது எதிர்த்தால் வெட்டி போட்டு விடுங்கள். யாரும் வராவிட்டால் அதோ நான் வந்த தோப்புக்குள் இருக்கும் வீட்டில் 10 சிங்களவர் இருக்கிறார்கள், அவர்களை சிறை பிடித்து வையுங்கள் என்று உத்தரவிட்டுவிட்டு, நீலவல்லி, நீயும் உன் தம்பியும் விடியும் வரை பரதவர் குடிசைகளிலே இருங்கள், நான் மீண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு தனது புறவியில் ஏறி தாமிரபரணி கரையோரம் சென்றான். அவன் முகத்தில் மிகுந்த திருப்தி நிலவியது. நண்பரே, நாம் வந்த காரியம் நாம் எதிர்பார்த்ததுக்கு முன்னாலேயே முடிந்துவிடும் போலிருக்கிறதே என்று குனிந்து குதிரையின் காதில் சொன்னான். குதிரை தலை அசைத்தது. பிறகு காற்றென பறந்தது. நன்றாக விடிந்து கதிரவன் கிளம்பிய பின்பே வீர நாராயணன் பரதவர் குடிசைகள் இருந்த இடத்துக்கு திரும்பி வந்தான். அவன் வெகு தூரம் விரைவாக பயணம் செய்துவிட்டு திரும்பி இருக்கிறான் என்பதை அவன் புறவியின் வாயில் கப்பிக்கிடந்த நுரையிலிருந்தும் முதுகில் பளபளத்த வியர்வை துளியிலிருந்தும் நீலவல்லி புரிந்து கொண்டாள். புறவியின் அழுத்தமான குளம்பொலிகளை கேட்டதுமே நீலவல்லியின் தம்பியும் இதர பரதவரும் வெளியே வந்துவிட்டதால் ஒரு வரவேற்பு கூட்டமே அவனுக்காக காத்திருந்தது. ஆனால் அவர்கள் யாரையும் பார்க்காமல் நீலவல்லியிடம் கூட பேசாமல் புறவியின் சேனங்களை கலற்றி போட்டு அலைகளுக்கு அருகே அழைத்து சென்று வீர நாராயணன் அதை கடல் நீரில் நன்றாக தேய்த்து குளிப்பாட்டினான். பிறகு கடல் நீரில் நீந்தவும் விட்டு திரும்பினான் கரைக்கு. புறவியை குளிப்பாட்டியதால் அவன் அங்கி முழுவதும் நனைந்திருந்தது. 2 இடங்களில் தட்டையான அழுக்கும் படிந்திருந்தது. அதையெல்லாம் கைகளால் அநாயசமாக தட்டிவிட்ட வீரநாராயணன் பரதவரை அணுகி, சிங்களவர் எங்கிருக்கிறார்கள் என்று வினவினான். கிட்ட இருந்த அந்த 2 குடிசைகளை பரதவர் தலைவன் காட்டினான். அவர்கள் படகு எரிக்கப்பட்டிருந்தது. அந்த மூலையும் காட்டி, தாங்கள் இட்ட 2 கட்டளைகளையும் நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்ல திருப்தியுடன் தலையசைத்த வீரநாராயணன், நானும் நீராடி விட்டு வருகிறேன். நீலவல்லி, நீயும் வருகிறாயா?
நீலவல்லி அவனை கோபத்துடன் ஒரு வினாடி பார்த்தாள். பிறகு கோப நடை நடந்து அவன் இருக்கும் இடத்தை அடைந்தாள். பிறகு இருவரும் அலைக்குள் மூழ்கி நீந்தி சென்றார்கள். எந்த சரசத்திலும் வீரன் நாராயணன் ஈடுபடவில்லை. அவளை தொடக்கூட முயலவில்லை. அக்கம் பக்கத்தில் நீந்தி கொண்டே சொன்னான், நீலவல்லி, நாம் இன்றைய புறப்பட்டு உக்கரன் கோட்டைக்கு போய்விட வேண்டும் என்று. அந்த சமயத்தில் உக்கரன்கோட்டை அவளுக்கு சுவாரஸ்யமாக படவில்லை. என்ன வைத்திருக்கிறது உக்கரன்கோட்டையில் என்று வினவினாள். போர் முளை இருக்கிறது. இன்று பிற்பகல் காயல் பிரதிநிதி அதை முற்றுகையிட ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்படியா என்ற நீலவல்லி, இதற்கு மன்னர் சம்மதம் இருக்கிறதா? மன்னர் சம்மதம் இல்லை. மன்னருக்கு விஷயம் அடியோடு தெரியவே தெரியாது. இது அபாயம் அல்லவா? அபாயத்தை பார்த்து அலுவல்களை நடத்த காயல் பிரதிநிதிக்கு அவகாசம் இல்லை. தவிர இந்த போராகவும் இருக்காது. ஒரு குற்றவாளியை பிடிக்க ராஜ பிரதிநிதி எடுக்கும் சாதாரண முயற்சியாகவும் இது அறிவிக்கப்படும். நீ எதற்கும் முன்னதாக உன் தம்பியிடம் இங்குள்ள பரதவரில் சிலரை துணை கொண்டு கொற்கை சென்றுவிடு. அங்கு வேல்முருகன் கூட்டத்தை அழைத்து கொண்டு உக்கரன்கோட்டை முன்புள்ள மேற்கு புற காட்டில் மறைந்திரு. மீதி நடவடிக்கைகளை நான் வந்த பிறகு தொடங்கலாம் என்று கூறிவிட்டு கரையை நோக்கி நீந்தி சென்றார். இருவரும் கரையை அடைந்ததும் நீலவல்லி பரதவர் குடிசையை நாடி சென்றாள். வீர நாராயணன் கரையில் நின்றபடியே தன் உடைகளை பிழிந்து மணலில் போட்டுவிட்டு மாற்றுடை புனைந்து மணலில் உட்கார்ந்து கொண்டான். சேனமில்லாத நண்பர் மணலில் மல்லாந்து புரண்டுவிட்டு ஒரு சிலிர்த்து மணலை உதறிக்கொண்டு வீரநாராயணன் தோளில் தனது கழுத்தை வைத்து கொண்டார். அதை மெதுவாக தடவி கொடுத்தான். நண்பரே, தென்பாண்டி நாட்டில் நமது திக்விஜயம் இன்னும் 2 நாளில் முடிந்துவிடும். நாம் இருவரும் வேறு இடத்துக்கு பயணமாகலாம் என்று அதன் செவியில் ஓதினான். அதுவும் மகிழ்ச்சியுடன் கனைத்தது. அந்த இருவரும் ரகசியம் பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் அங்கு வந்த நீலவல்லி சட்டென்று திரும்ப முயன்றாள். நீலவல்லி, இப்படி வா. அதிகார குரல் அவள் நடையை தேக்கியதென்றாலும் சினத்தை குறைக்கவில்லை. புறவியுடன் உங்கள் கொஞ்சல் முடியட்டும். முடிந்துவிட்டது, இனி உன்னுடன் கொஞ்சல், வா என்று அழைத்த வீரநாராயணன் நகைத்தான். நீலவல்லி மிகுந்த கோபத்துடன் திரும்பி நடக்க முற்பட்டாள். ஆனால் 2 எட்டில் பறந்த புறவி அவளை வழி மறைத்து முட்டி கொண்டு வீரநாராயணன் மீது தள்ளவே அவளை இறுக பிடித்து கொண்டான் வீரநாராயணன். எட்ட நின்ற பரதவர் இதை பார்த்து நகைத்தனர். நீலவல்லி அவர்களை எரித்து விடுபவள் போல பார்த்தாள். அவளை சமாதானப்படுத்தி, நீலவல்லி, இப்படி உட்கார். யாரும் என் உத்தரவை மீறுவதை நண்பர் விரும்ப மாட்டார். நண்பராம் நண்பர். குதிரை ஒரு நண்பர். அவமானம். உன் தம்பி உயிரையும் உன் மானத்தையும் 2 முறை காத்தது இந்த நண்பர்தான். என் தம்பியை காப்பாற்றினாரா நண்பர்? என் மானத்தை எப்போது காத்தார் என்று நீலவல்லி வினவினாள். காயல் பிரதிநிதி உன்னை மண்டையில் எடுத்தது நினைவில் இருக்கிறதா? இருக்கிறது. பிறகு அவர் ஏன் உன்னை தூக்கி கொண்டு போகவில்லை? என் மடிக்கு எப்படி வந்தாய்? உன்னை நினைவு இழக்கும்படி பிரதிநிதி குரு வாளால் உன் மண்டையில் தட்டியதும் உன்னை தூக்க முயன்றார். காத்தனையும் துணைக்கு அழைத்தார். காத்தா, இவளையும் லேசாக பிடி, என் புறவியின் மீது கிடத்துவோம். பிறகு இவளை என் சயன அறைக்கு அழைத்து செல்கிறேன் என்றும் சொன்னார் ராஜ பிரதிநிதி. அப்போது அவன் மீதும் காத்தன் மீதும் பாய்ந்தார் நண்பர். இருவரும் விழுந்ததும் காயல் பிரதிநிதியின் கழுத்தில் பற்களை பொருத்த முயன்றார். பிரதிநிதி எழுந்து பறந்தார். காத்தன் ஒரு வினாடி நின்றான். அவனை நோக்கி பறந்தார் நண்பர். காத்தன் காற்றை விட வேகமாக பறந்தான். பிறகு நான் உன்னை அவர் மீது கிடத்தி இங்கு கொண்டு வந்தேன். மீதி விஷயம் உனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இந்த கதையை கேட்டு பிரமை பிடித்து உட்கார்ந்து விட்ட நீலவல்லி சட்டென்று எழுந்து நண்பரின் கழுத்தை கட்டி கொண்டாள். அதன் கன்னங்களிலும் நெற்றியிலும் முத்தமிட்டாள். நண்பரே, நீலவல்லி உமை முத்தமிடுவது தகாது. இது நீர் நண்பனுக்கு செய்யும் துரோகம் என்று கூவினான் வீரநாராயணன். நீலவல்லி இன்பமாக நகைத்தாள். அப்போது வீசினான் இந்த கேள்வியை. நீலவல்லி, நீ யாரையும் முத்தமிட முடியாது. இதுவரை நமக்குள் இருந்த இந்த உறவும் இனி இருக்காது என்றான் துன்பம் தோய்ந்த குரலில். அவன் தன்னிடம் வழக்கம் போல நடக்காமல் வேறு விதமாக இன்று கடல் ஆடிய போது நடந்து கொண்ட முறையை எண்ணி பார்த்த நீலவல்லியின் முகத்தில் துன்பமேகம் ஆட்கொண்டு அதன் பொலிவை குறைத்தது சில வினாடிகள். என்ன உளறுகிறீர்கள்? வீரநாராயணன் முகத்திலும் துன்ப சாயை படர்ந்தது. உளரவில்லை நீலவல்லி, இன்று தான் நீ யார் என்பதை உணர்ந்தேன். நீ ஏற்கனவே இந்த நாட்டு இளவரசனுக்கு நியமிக்கப்பட்டவள் என்பதையும் கேள்விப்பட்டேன். இனி நாம் நமது உறவை மறந்துவிட வேண்டும். நீலவல்லி அதிர்ச்சியுடன் நோக்கினாள் வீரநாராயணனை. பிறகு மணலில் கண்களை ஓட்டி, வீரரே,
நான் ஒன்றும் விற்பனை பண்டமில்லை. தவிர ஒரு புருஷனை வரித்த பின்பு இரண்டாவது புருஷனை என் மனம் நாடாது. அவன் அரசனாயிருந்தாலும் என்னை தொட முடியாது. வீரநாராயணன் அவளை நோக்கினான் அனுதாபத்துடன். இது நிச்சயமா? அரச போகம் உனக்கு வேண்டாமா நீலவல்லி? வேண்டாம். இளவரசன் மனைவியாவது அற்ப சொற்ப பதவி அல்ல. ஐயோ வேண்டாம். இந்த ஒரு விஷயம் உன் கையில் இல்லை. உன் பெற்றோர்கள் உன் சிறு வயதிலே நிச்சயித்தது. என் பெற்றோரை நான் பார்த்ததே இல்லை, அவர்களை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை, அவர்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று அடித்து சொன்னாள் நீலவல்லி. பெற்றோராம் பெற்றோர். 16 ஆண்டுகள் மகளை பரதவர் குடிசையில் அலைய விட்டார்கள். அவர்கள் யார், நான் யார்? அப்போதுதான் அந்த மர்மத்தை உடைத்தான் வீர நாராயணன். நீ சேரன் மகள். அவன் சொல்லில் மரியாதை நிரம்பி கிடந்தது. சேரன் மகன் என்று அந்த வாலிபன் அறிவித்ததும் பேசும் சக்தியை இழந்தாள். வீரநாராயணன் கூறியது போன்ற திருமணங்கள் நாட்டு நன்மையை குறித்து நிர்ணயிக்கப்படுவதால் தான் அதிலிருந்து தப்புவதும் கடினம் என்றும் அவளுக்கு நன்றாக தெரிந்ததன் விளைவாக அவள் இதில் வேதனை சொல்ல தரமில்லாததாயிற்று. ஆகவே உணர்ச்சிகள் உள்ளத்தை சம்மட்டி கொண்டு அடிக்க அவள் உலகை மறந்து உட்கார்ந்திருந்தாள். அப்படியானால் என் தம்பி? அவன் உன் தம்பி அல்ல. கரவந்தபுர மன்னனின், அதாவது முன்பு பாண்டிய அமைச்சராயிருந்தவரின் பேரன். இப்போது உக்கரன் கோட்டையாயிருக்கும் கரவந்தபுரத்தின் வாரிசு அவன்தான். வீரநாராயணன் நிலை கண்டு நீலவல்லி பெரும் சினமடைந்தாள். தன்னை அத்தனை தூரம் காதலித்து விட்டு திடீரென்று இன்னொருவனுக்கு தன்னை நிச்சயித்திருப்பதாக அறிவித்த பின்பு அவன் சர்வ சாதாரணமாயிருப்பதைக் கண்டு பெரிதும் வெகுண்ட நீலவல்லி, வீரரே என்று உஷ்ணத்துடன் அழைத்தாள். என்ன, உங்களுக்கு சூடு சொரணை ஏதாவது இருக்கிறதா? இருக்கிறது. இல்லை. ஏன்? உங்கள் காதலியை இன்னொருவனுக்கு விட்டு கொடுக்க சித்தமாயிருக்கிறீர்கள்? இல்லை. என்ன இல்லை? நான் காதலிக்கு முன்பே நீ இன்னொருவர் சொத்து. இது எனக்கு தெரிந்திருந்தால் காதலித்திருக்கவே மாட்டேன். இந்த நாட்டு இளவரசருக்கு நீ சொந்தம் என்று எனக்கு எப்படி தெரியும்? அவன் விளக்கத்தை கேட்ட நீலவல்லிக்கு அவனை அறையலாம் போல இருந்தது. உங்களை போன்ற ஒரு மட்டமான மனிதரை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு பரதவர் குடிசையை நோக்கி வேகமாக நடந்தாள். வீரநாராயணன் அவள் போகும் திக்கை பார்த்து கொண்டே இருந்தான். பிறகு எழுந்து அவனும் குடிசைகளை நாடி சென்றான். புரவி பின்தொடர நேரம் வேகமாக ஓடியது. நடுப்பகல் வந்ததும் பரதவரை அழைத்து, யாராவது சிலர் சிங்களவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், தகுந்த காவலுடன் அவர்களை இன்றிலிருந்து 4வது நாள் முக்கரங்கோட்டைக்கு அழைத்து வாருங்கள். உங்களில் 20 பேர் வேல்களுடன் நீலவல்லியுடன் இன்று மாலை புறப்படுங்கள். மீதி விஷயங்களை அவளிடமே சொல்லியிருக்கிறேன் என்று உத்தரவிட்டுவிட்டு நீலவல்லி இருந்த குடிசைக்கு சென்றான். குடிசை சாத்தி இருந்ததால் நீலவல்லி என்று குரல் கொடுத்தான். 2வது முறையும் கூப்பிட்டான். கதவை திற, முக்கிய விஷயம் சொல்ல வேண்டும். இது வரை நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் போதும், நீங்கள் நடக்கலாம். நீலவல்லி, இந்த சத்யபாமா நாடகத்துக்கு இது சமயம் அல்ல என்று கூறி நகைத்தான். இது சத்யபாமா நாடகம் அல்ல. ஏனென்றால் நீங்கள் கிருஷ்ணராய் இருக்க முடியாது. நான் வேறொருவருக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன் என்று உள்ளிருந்து சீறினாள். சரி, நான் கிளம்புகிறேன். நான் சொன்னபடி நீ இங்குள்ள சில பரதவரையும் வேல்முருகன் கூட்டத்தையும் அழைத்து கொண்டு உக்கரன் கோட்டைக்கு வந்து சேர் என்று கட்டளையிட்டு அங்கிருந்து தனது புரவி இருக்கிடம் வந்து அதன் மீது தாவி ஏறினான். புரவியும் மீண்டும் கொற்கை சாலையில் நடந்தது. ஏரி கரையோரமாகவே பயணம் செய்த வீரநாராயணன் இரவின் ஆரம்பத்தில் கொற்கை வந்து சேர்ந்தான். அப்போதும் தாமிரபரணியில் வெள்ளம் போய்கொண்டிருந்தது. அதை நீண்ட நேரம் பார்த்த வீரநாராயணன் தனக்குள் ஏதோ சொல்லிக்கொண்டு ஊருக்குள் சென்றான். அந்த ஊர் தலைவன் இருப்பிடம் சென்று அவனிடம் ஏதோ பேசிவிட்டு கொற்கையிலிருந்து கிளம்பி காயல்பட்டணம் சென்றான். காயல் இரவிலும் பெரும் சுறுசுறுப்பை காட்டியது. ஆங்காங்கு வீரர் நடமாட்டம் அதிகமாயிருந்தது. இரவும் பகலும் வாணிபம் நடத்தும் காயல் வியாபாரிகள் கூடிய மட்டும் கடையடைப்பு செய்திருந்தார்கள். கடையடைப்பின் காரணத்தை ஒரு காவலனை அணுகி கேட்டபோது, முத்து திருடர்கள் இங்கு அதிகமாக உலவுவதாக ராஜ பிரதிநிதி அறிவித்திருக்கிறார். ஆகவே இரவில் கடைகளை திறக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டிருக்கிறார். ஊரில் கூட ஜன நடமாட்டம் அதிகமாயிருக்கிறது. காயலை எதிரிகள் எதிர்க்கக்கூடும் என்ற வதந்தி உலாவுகிறது. இதை கேட்டதால் முகத்தில் மகிழ்ச்சியை படரவிட்டு கொண்ட வீரநாராயணன் உக்கரன்கோட்டையை நோக்கி புரவியை செலுத்தினான். ஆனால் அவன் விரைவாக செல்லவில்லை. இடையிடையே இருந்த காடுகளில் தங்கியும் அவ்வப்போது அக்கம்பக்கத்தில் சுற்றியும் பயணம் செய்தான்.
ஒரு நாளில் அடைய வேண்டிய கோட்டையை 2 நாள் கழித்து 3வது நாள் அடைந்த வீரநாராயணன் அந்த கோட்டை முற்றுகையில் இருந்ததை தூரத்திலிருந்தே கவனித்தான். பாண்டியர் படை அந்த கோட்டையை சூழ்ந்து நின்றது. அதன் வாயிலில் கூடாரம் அடித்து தங்கியிருந்த காயல் ராஜ பிரதிநிதி தனது புரவி மீது ஏறி படைகளை பார்வையிட்டு கொண்டிருந்தான். சுமார் நடு நசியில் தனது கூடாரத்தை அடைந்தான். படைகளை சிரித்துவிட்டு பிறகு கூடார சீலையை 2 காவலர்கள் அவிழ்த்துவிட நித்திரைக்கு சென்று விட்டான். சீலை தொங்கவிடப்பட்டதும் அவன் கூடாரத்தை சுற்றிலும் இருந்த விளக்குகள் அணைக்கப்பட்டன. இதை கவனித்ததும் எச்சரிக்கை அடைந்த வீரநாராயணன் கோட்டைக்கு வெளியே இருந்த அரச மரத்தடியை அடைந்து அங்கிருந்த வேர்களை பரிசோதித்தான். பிறகு ஏதோ ஒரு பெரிய கோடாரி காம்பு கைக்கு தென்படவே அதை திருகினான். அரச மரத்தின் வேர்கள் அசைந்தன. ஆனால் மரம் அசையவில்லை. ஆகவே அவை செயற்கை வேர்கள் என்பதை உணர்ந்த வீரநாராயணன் அந்த வேர்கள் விலகி மண் சிறிது அகன்று கீழே படிகள் ஓடியதையும் சுரங்க வழி விசாலமாய் இருந்ததையும் கவனித்த அவன் முதலில் தனது புரவியை அதில் இறங்கவிட்டு தானும் இறங்கினான். அவன் இறங்கியதும் பக்கத்தில் இருந்த இன்னொரு கோடரி காம்பை சுழற்ற வழி பழையபடி மூடிக்கொண்டது. சுரங்க வழியே சிறிது தூரம் சென்ற வீரநாராயணன் முடிவில் உக்கரன் கோட்டையின் உட்புற தோப்பு ஒன்றில் எழுந்தான். அந்த இடத்திலும் ஒரு அரச மரம் இருந்ததை கவனித்த வீரநாராயணன் பழைய பாண்டிய அமைச்சரும் அந்த கோட்டையை நிர்மாணித்தவருமான மாறன் காரியை மனதில் மிகவும் பாராட்டினான். வீரநாராயணன் வந்திருப்பதை அறிந்ததும் உக்கிரன் அவனை தனது சபா மண்டபத்தில் வரவேற்று பக்கத்திலே ஆசனம் அளித்து உள்ளே எப்படி வந்தீர்கள் என்று விசாரித்தான். சுரங்க வழியாக. காயல் பிரதிநிதி முற்றுகையிட்டிருக்கிறார் என்ற உக்கிரன் நானும் சித்தமாயிருக்கிறேன் போருக்கு என்று கூறினான். நீலவல்லியும் சித்தமாயிருக்கிறாள் பரதவருடன். நீ இங்கிருந்தும் நீலவல்லி மேலே புறத்திலிருந்தும் தாக்கினால் 2 இடுக்கிகளுக்கு இடையில் ரகுநாத பாண்டியன் சிக்கிக்கொள்வான். உக்கிரன் விழித்தான். காயல் பிரதிநிதியின் பெயர் ரகுநாத பாண்டியனா? ஆமாம். இது வரையில் அவர் பெயர் எனக்கு தெரியாது. காயலில் கூட யாருக்கும் தெரியாது. அவரை காயல் பிரதிநிதி என்று தான் எல்லோரும் அழைக்கிறார்கள். அவர் தமது மாளிகையை விட்டு அதிகமாக வெளியே வருவதே கிடையாது, யாரையும் பார்ப்பதே கிடையாது. அவர் வந்து 2 ஆண்டுகள் தான் ஆகிறது. இந்த 2 ஆண்டுகளில் அவர் எந்த பொது களியாட்டங்களிலும் கலந்து கொண்டதே இல்லை. உக்கிரனின் கதை எந்த வியப்பையும் அவனுக்கு காட்டவில்லை. அவருக்கு மனைவி மக்கள் யாரும் இல்லையா என்று கேட்டான். திருமணமாகவில்லையாம். ஆனால் அவருக்கு சேர மன்னன் பெண் கொடுக்க போவதாக கேள்வி என்று உக்கிரன் கூறினான். வீரநாராயணன் சிந்தனையில் இறங்கினான். உக்கிரா, பல விஷயங்கள் எனக்கு இப்போது தெளிவாகிறது. காயல் பிரதிநிதியிடம் இருந்து இன்று உனக்கு தூது வரும். அப்படி வந்தால் என்னை கலந்து கொள்ளாமல் எந்த முடிவும் செய்யாதே. அவன் வீண் மிரட்டுக்கெல்லாம் பணிந்து விடாதே. பாண்டியர் படைபலம் அவனிடம் இருக்கிறதே. படை இருக்கிறது. ஆனால் முற்றுகைக்கான வசதியோ கோட்டை வாயிலை உடைப்பதற்கான வசதிகளையோ அவன் கொண்டு வரவில்லை. ஆமாம், நானும் அதை கவனித்தேன். ஆகவே கோட்டையை தாக்கி உள்புறம் புகும் எண்ணம் அவனுக்கு இல்லை. தூதுவன் வருவான், உனக்கு இதமான சமாதான யோசனை சொல்வான். அப்போது நீ இணங்காதே. அடுத்து செய்ய வேண்டியதை நான் சொல்லுகிறேன். இதே சமயத்தில் காயல் பிரதிநிதியின் பாசறையில் ஒரு தூதன் வந்திருந்தான். அவன் கூறியதை கேட்ட ரகுநாத பாண்டியன் அச்சத்தின் எல்லை அடைந்தான். என்ன உளறுகிறாய்? வீர நாராயணன் சடையன் இங்கு வந்திருக்கிறானா? ஆமாம், நிச்சயமாக என்றான் தூதுவன். அப்படியானால் அவன் இருக்கும் இடத்தை முதலில் கண்டுபிடி, அவனை ஒழித்து விட வேண்டும் என்று ரகுநாத பாண்டியன் தூதனை அனுப்பிவிட்டு தனது படுக்கையில் விழுந்தான். அவன் மூளை துரிதமாக வேலை செய்து கொண்டிருந்தது. அது வரை விளங்காத பல உண்மைகள் அப்போதுதான் அவனுக்கு விளங்கியது. என்ன முட்டாள் நான் என்று தன்னை நொந்து கொண்டான். அப்போதுதான் அவன் மூளையில் பயங்கரமான திட்டம் ஒன்று உருவானது. பாண்டிய நாட்டின் பெரும் துறைமுகமான காயல் பட்டணத்தில் 2வது வரகுண பாண்டிய மகாராஜாவின் பிரதிநிதியாக அதிகாரம் செலுத்தி வந்த ரகுநாத பாண்டியன் தன் பதவிக்கும் ஏன் சுதந்திரத்துக்கும் உயிருக்கும் கூட பேராபத்து வந்திருப்பதை உணர்ந்ததால் தீவிர சிந்தனையிலேயே என்று பகல் பொழுதை கழித்தான். அவன் பகலில் தீட்டிய பயங்கர திட்டம் பலன் அளிக்குமானால் உக்கிரன் கோட்டையை மட்டுமின்றி வீரநாராயணனையும் அழித்துவிட முடியும் என்று எண்ணினான். மாறன் காரியின் பேரனான இந்த சிறுவனிடமிருந்து கரகிரி எனப்படும் கரவந்தபுரம் கோட்டையை கைப்பற்றி அந்த கோட்டைக்கு உக்கிரன் கோட்டை என்னும் தன் பெயரையே உக்கிரன் சூட்டிவிட்டதை பற்றி பிரதிநிதி கவலைப்படவில்லை.
நீலவல்லியும் அவள் தம்பியும் பரதவரிடம் சரண் புகுந்தபோது கூட அதை அதிகப்படுத்தாமல் காலம் வரும்போது அந்த இருவரையும் சரிப்படுத்தி கொள்ளலாம் என்றுதான் நினைத்தான். அவள் அழகு வேறு அவனை கவர்ந்ததும் அதை அவன் வெளியே காட்டாமல் சமயத்தில் அவளை மணந்து அந்த சாக்கை உடைத்து கொண்டு முறை மாப்பிள்ளையாக உக்கிரன் கோட்டையை கைப்பற்றி கொள்ளலாம் என்று திட்டம் போட்டிருந்தான். ஆனால் அடிக்கடி உக்கிரன் அவளை தூக்கிச் செல்ல முயன்றது அவன் திட்டத்துக்கு பெரும் இடையூறாக இருந்தது. இந்த திட்டம் அனைத்துக்கும் பெரும் இடைஞ்சலாய் இருந்த உக்கிரனை தீர்த்து கட்டத்தான் திட்டமிட்டிருந்த சமயத்தில் எங்கிருந்தோ வீரநாராயணன் வந்து முளைத்தது பெரும் தலைவலியாயிற்று. யாரோ ஒருவன் புறவியிடம் பேசுகிறான், வாட்போர் வல்லவன், கன்னித்தேவனை மற்போரிலே புறங்கண்டவன் என்பதையெல்லாம் பாரபரியாக கேட்டிருந்தானே ஒழிய அவன் மேலிடத்து வீரநாராயணனா இருக்க முடியும் என்பதை அவன் கனவிலும் நினைக்கவில்லை. ஆகையால் எப்படியும் நீலவல்லியை பிடித்தால் வீர நாராயணனை வரவழைக்கலாம் என்றும், அப்படி அவன் வந்தால் அவனை தீர்த்து கட்டுவது கஷ்டமான வேலை அல்ல என்பதையும் நினைத்த ரகுநாத பாண்டியன் தனது காவலரில் இருவரை அழைத்து நீலவல்லி எங்கிருந்தாலும் சல்லடை போட்டு சலித்து கொண்டு வரும்படி உத்தரவிட்டான். காவலர் சென்றதும் மெல்ல பகல் பொழுதை கழித்துவிட்டு மாலை நெருங்கியதும் நடந்தே தனது படைகள் இருந்த காட்டை பார்வையிட்டான். இருள் மூண்ட பின்பும் அவன் படை பிரிவுகளின் உடைய நடந்து சென்றான். ஏதோ யோசித்தவண்ணம் படை பிரிவுகளையும் தாண்டி நடந்து விட்டான். அப்போது கேட்ட ஏதோ ஒரு அரவம் அவன் நடையை தேக்கியது. சட்டென்று பக்கத்தில் இருந்த மரத்தின் மறைவில் நின்றான். அப்போதுதான் தன்னை புகழ்ந்து கொண்டு, ரகுநாதா, நீ அதிர்ஷ்டசாலியடா என்று மனதுக்குள் சொன்னான். அவன் இருந்த இடம் நோக்கி நீலவல்லி வந்து கொண்டிருந்தாள். அவளும் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள். வினாடிக்கு ஒரு முறை எதிரே தெரிந்த கோட்டை மதிலை நோக்கினாள். கோட்டை பந்தங்கள் அமைதியாக எரிந்து கொண்டிருந்தன. அதை கண்டு பெருமூச்சு விட்டு பிரதிநிதி மறைந்திருந்த மரத்தை நோக்கி பின்னால் நகர்ந்து அதில் சாய்ந்து கொண்டாள். அவள் சிந்தனை வசப்பட்டு கண்களை மூடினாள். அவர் குறித்த நாள் இதுதானே? ஏன் இன்னும் போருக்கு உத்தரவிடவில்லை என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டிருந்தாள். அடுத்த வினாடி அவளை யாரோ அழைத்தார்கள், நீலவல்லி என்று. இடையில் இருந்த குரு வாளை எடுக்க போனால் காயல் பிரதிநிதியை கண்டதும், அதற்கு அவசியமில்லை, பேசாமல் என்னுடன் வா, உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று சர்வ சாதாரணமாக சொன்னான் ரகுநாத பாண்டியன். பிரதிநிதி, எனக்கு எந்த ஆபத்தையும் விளைவிக்க உம்மால் முடியாது. உமது சாயம் வெளுத்து போய்விட்டது. உம்மை வீர நாராயணர் நாற்புறமும் அடக்கியிருக்கிறார். உமது முத்து திருட்டு அவருக்கு தெரிந்திருக்கிறது. உமது சிங்களவர் சிறைப்படுத்தப்பட்டு விட்டார்கள். என்னுடன் வேல்முருகனும் பரதவர் 200 பேரும் வந்திருக்கிறார்கள். மீது எந்த சமயத்திலும் பாய கோட்டையும் எந்த நிமிடத்திலும் திறக்கப்படும். எங்கள் வீரர் சாரி சாரியாக வருவார்கள். உக்கிரன் முத்தை நீர் சிறுக சிறுக களவாடியதால் மீது பழிவாங்க அவனும் சித்தமாயிருக்கிறான். இன்னும் அவன் உங்கள் மீது பாயவில்லை என்றால் அதற்கு காரணம் வீர நாராயணன் தான். அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. அவர் வரும் வரையில் காத்திருக்க எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இல்லை என்றால் இதோ ஒரு முறை இப்படி சீட்டி அடித்தால் எனது வீரர்கள் பாய்ந்து வருவார்கள் என்று சீட்டி அடிக்கும் முறையை விளக்க வாயில் 2 விரல்களை வைத்தாள் அந்த முட்டாள் பெண். அதுதான் அவள் செய்த தவறு. அவள் விரலை வாயிடம் கொண்டு போன அதே வினாடியில் ரகுநாதன் கை அவள் குரவலையை பிடித்தது. அவள் விழிகள் பிதுங்கின. அப்படியே அவளை ஆட்டி பூமியில் எரிந்தான். பிறகு அவளை தானே எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு நடந்தான். அங்கு அவள் வாயில் துணியை அடைத்து கூடார கம்பத்தில் அவளை கட்டி நிறுத்தினான் தன்னுடைய பாசறையில். இரவு கழிந்து பொழுது முடிந்தது. கட்டிலில் உட்கார்ந்திருந்த பிரதிநிதியை நீலவல்லியின் கண்கள் சுட்டு விடுவன போல பார்த்தன. அவளுக்கு நேர்ந்த அநீதியை பொறுக்காதவள் போல் கதிரவனும் தீ விழித்து தனது நெருப்பு பார்வையை உக்கிரன் கோட்டை மீது வீசினான். காவலர்கள் மாறினார்கள். விடிய காலை முரசுகள் கோட்டையிலிருந்து சப்தித்தன. அதைத் தொடர்ந்து கோட்டை மீது உக்கிரனும் வந்தான். அவன் வந்ததும் 2 வீரர்கள் அவன் பக்கத்தில் வந்து நின்று 2 கொம்புகளை ஊதினார்கள். கொம்புகள் ஊதப்பட்டதும் ரகுநாத பாண்டியன் தனது கூடாரத்தை விட்டு வெளியே வந்து தனது புறவியில் ஏறி மதிலுக்கு சற்று தூரத்தில் நின்று கொண்டான். அவனுடன் 2 வீரர்கள் இருந்தார்கள். அந்த வீரரில் ஒருவன் காதில் பிரதிநிதியை சொல்லவே அந்த வீரன் பெரிய குரலில் சொன்னான், உக்கிரா, உனக்கும் எனக்கும் பகை எதுவும் இல்லை. உன்னிடம் இருக்கும் வீர நாராயணனை என்னிடம் அனுப்பிவிடு. நான் முற்றுகையை நீக்கிவிடுகிறேன். மன்னருக்கும் உன் முத்துக்களவை எடுத்து சொல்லவில்லை. தவிர நீ முயன்றும் கிட்டாத பரிசையும் தருகிறேன். பதிலுக்கு உக்கிரனே ஒரு பெரும் குழலை எடுத்து அதன் மூலம் பேசினான். நீ எனக்கு தரக்கூடியது எதுவுமே கிடையாது. நீயும் முத்து திருடன். ஆகையால் நீ இதில் எனக்கு செய்யக்கூடிய உதவி எதுவுமே கிடையாது.
என் பரிசை ஆனால் அல்பமாக மதிக்காதே. எந்த பரிசையும் நீ கொடுக்க வேண்டியது இல்லை. உன்னை அழிக்க என்னிடம் பலமான படை இருக்கிறது என்றான் உக்கிரன். சற்று பொறு, பரிசை நீயே பார் என்ற அவன் புரவியில் விரைந்து நீலவல்லியை பிடித்து இழுத்து வந்து நிறுத்தினான். நீலவல்லியை கண்டதும் திகிலடைந்தான் உக்கிரன். சரி, யோசித்து இன்று பகல் பதில் சொல்லுகிறேன். ஒரு தூதனை மட்டும் அனுப்பி வை என்றான் உக்கிரன். பிரதிநிதி செய்கை செய்ய நீலவல்லி திரும்ப இழுத்து செல்லப்பட்டாள். ரகுநாதனும் கூடாரத்துக்கு திரும்பினான். அவன் திரும்பியதும் உக்கிரனும் கோட்டை மதிலிலிருந்து இறங்கி மிக வேகமாக தனது அரண்மனை வந்து வீர நாராயணனிடம் நடந்ததையெல்லாம் தெரிவித்தான். அவன் புருவத்தை கூட அசைக்காமல் அனைத்தையும் கேட்டுக்கொண்டான். சரி, தூதன் வந்தால் என்னை ஒப்படைப்பதாக சொல்லிவிடு. உக்கிரன் வியப்பால் வாயை பிளந்தான். வீரரே, உங்களை நம்பித்தான் பிரதிநிதியை எதிர்க்க முன் வந்தோம். உங்களை நாங்கள் இழந்துவிட்டால்? உக்கிரா, யாரும் யாரையும் இழக்கப் போவதில்லை. நீ நான் சொன்னபடி செய். இந்த செய்தியை கேட்ட பிரதிநிதி மறுநாள் காலை மகா உற்சாகத்தில் இருந்தான். அதிலும் சில நிபந்தனைகளை சொன்னான். வீர நாராயணனை தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கருப்பு சீலையால் கட்டி மறைத்து அனுப்ப வேண்டும். அவன் கால்நடையாகவே வர வேண்டும். ஆயுதம் எதையும் தரிக்கக்கூடாது என்று நிபந்தனைகளை விதித்தும் உக்கிரன் ஒப்புக்கொண்டான். உண்மையில் உக்கிரன் பயந்து விட்டான் என்று தன்னை உற்சாகப்படுத்தி கொண்டான் பிரதிநிதி. சரியாக பகல் 1 மணிக்கு கோட்டையின் பெரும் கதவுகள் திறக்கப்பட்டன. கருப்பு சீலை மூடிய ஒரு உருவத்தை உக்கிரன் வீரர்கள் அழைத்து வந்து நிறுத்தினார்கள். அவர்களில் ஒருவன் ரகுநாத பாண்டியனை நோக்கி, நீலவல்லியை இங்கு அனுப்பினால்தான் இவர் இங்கிருந்து நகர்வார். இங்கே அவள் கொண்டு வாருங்கள் என்று அதிகார குரலில் சொன்னான். பதிலுக்கு ரகுநாத பாண்டியன் நகைத்தான். உக்கிரனைப் போல நான் முட்டாள் அல்ல என்று கூறி தனக்கு பின்னால் கையை ஆட்டினான். சுமார் 100 அம்புகள் அந்த மூவரையும் நோக்கி சீறி வந்தது. கருப்பு துணியால் மூடப்பட்ட உருவத்தையும் மற்ற இருவரையும் நோக்கி சீறி வந்த அம்புகளால் அந்த மூவரும் ஒழிந்து விடுவார்கள் என்று நினைத்த ரகுநாதன் எண்ணத்தில் மண் விழுந்தது. அவன் கையை அசைத்ததும் அந்த மூவரும் சரையல் என்று தரையில் விழுந்து விட்டதன் காரணமாக அவர்கள் உடலுக்கு மேலேயே பறந்த அம்புகள் உக்கிரன்கோட்டையின் கற்சுவர்களையே தாக்கின. இதனால் வெகுண்டெழுந்த ரகுநாத பாண்டியன் மீண்டும் கையை தூக்க முற்பட்ட போது அந்த கையில் எங்கிருந்தோ பாய்ந்தது ஒரு சிறிய ஈட்டி. திரும்பி பார்த்த காயல் பிரதிநிதி சற்று எட்ட இருந்த பரதவர் கூட்டத்தையும் அதன் தலைவனான வேல்முருகனையும் பார்த்தான். ஆனால் நன்றாக பழக்கப்பட்ட பாண்டியன் படை முன்பு அந்த பரதவர் கூட்டம் நிற்க முடியாது என்ற துணிவில், வேல்முருகா, உன் ஆட்களை வேல்களை கீழே போட சொல். இல்லையேல் பாண்டிய வீரர்கள் உங்களை அழித்து விடுவார்கள். வேண்டுமானால் எனக்கு பின்னால் வியூகம் வகுத்து சக்கரவட்டமாக நிற்கும் சைதன்யத்தை பார் என்று கூறினான் அதிகார தோணியில். அத்துடன் கையில் தைத்திருந்த சிறிய ஈட்டியையும் அநாயசமாக பிடுங்கி எறிந்தான். அதிலிருந்து ஊரெடுத்து வந்த இரத்தத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாமல், உக்கிரன்கோட்டை வீரர்களே, உங்களுக்கு உயிரின் மீது ஆசை இருந்தால் அந்த கருப்பு சீலைக்காரனை இங்கே விட்டு செல்லுங்கள். உக்கிரனையும் சரணடைய சொல்லுங்கள் என்று கூவினான். பிறகு தனது வீரர்கள் பதின்மறை விட்டு அந்த கருப்பு சீலையை கிழித்து எறியுங்கள், அந்த ராஜ துரோகியை பிடித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். பாண்டிய வீரர்கள் அவன் சொல்படி செய்தார்கள். கருப்பு சீலை வீரனை அணுகி அவன் மீதிருந்த சீலையை அகற்றினார்கள். அதை பக்கத்தில் இருந்த உக்கிரனின் வீரர்களோ எட்ட இருந்த பரதவர் கூட்டமோ தடுக்கவில்லை. சீலை எடுத்ததுமே அனைவருமே பிரமித்தார்கள். அடுத்த கணம் எல்லாருமே நகைத்தார்கள். உள்ளே இருந்தவன் உக்கிரன். எல்லாரையும் விட அவன் பெரிதாக நகைத்தான். ரகுநாத பாண்டியா, பாண்டியர்கள் பெயரை கெடுக்க வந்த துரோகியே, உன் அதிகார காலம் முடிந்து விட்டது. உன் திருட்டு அம்பலப்பட்டு விட்டது. சீக்கிரம் நீ ஓடாவிட்டால் உன் ஆயுட்காலம் இப்போதே முடிந்துவிடும் என்று கூறி அவனும் தனது கத்தியை எடுத்தாட்டினான். கோட்டையை திறந்து கொண்டு அவன் வீரர்கள் ஈசல்களைப் போல வந்தார்கள். கோட்டை மதில் மீது எரியும் அம்புகளையும் வேல்களையும் வீசும் எந்திரங்கள் இழுத்து வரப்பட்டு பாண்டியர் படைகளை நோக்கி திரும்பலாயின. இப்போது பார் பிரதிநிதி, உன் படைகளின் கதியை நீயே நிர்ணயித்துக்கொள் என்று அணிவகுத்துவிட்ட கோட்டை வீரரையும் கோட்டை மதில் ஏற்பாடுகளையும் கையால் சுட்டி காட்டவும் செய்தான். அத்தனை ஏற்பாடுகளை கண்டும் பிரதிநிதி மசிந்தான் இல்லை. தனது கை காயத்துக்கு கட்டுப்போட சொல்லி கையை வீரனிடம் நீட்ட அவன் கட்டு போட்டான். அத்துடன் தனது புறவையையும் வரவழைத்து அதில் ஏறிக்கொண்டவன் சொன்னான், படைகள் மோதும்போது உனக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறேன். பக்குவப்பட்ட பாண்டியர் படை முன்பு இந்த கூலி கூட்டம் எதுவுமே செய்ய முடியாது. ஆகையால் வீர நாராயணனை என்னிடம் ஒப்படைத்து விடு.
அதற்கு பதில் கிடைக்காது போகவே வாளை உயர்த்தினான் ஆகாயத்தை நோக்கி. பாண்டிய படைகள் நகர்ந்தன, எந்திரம் நகர்வது போல. அந்த சமயத்தில்தான் அந்த விந்தை நிகழ்ந்தது. பாண்டிய வீரர்களே, பாண்டிய நாட்டு மன்னர் 2வது வரகுண மகாராஜாவின் பெயரால் அவர் பிரதிநிதி என்ற பெயரில் உத்தரவிடுகிறேன். யாரும் ஒரு அடி கூட நகர வேண்டாம். முன்னேறி அதே பாணியில் பின்னே போங்கள். உங்கள் வாட்களை உரையில் போடுங்கள் என்று வீர நாராயணன் குரல் மேல் திசையிலிருந்து கேட்டது. அந்த திக்கில் நோக்கிய பாண்டிய வீரர்கள் திகைப்படைந்தார்கள். மேலே திக்கில் ஒரு மேட்டில் பெரிதாக வளர்ந்திருந்த அரச மரத்தடியில் பூரண ஆயுதங்களை தரித்து பாண்டிய இளைய ராஜரம் முத்திரையான 2 மீன்கள், ஒரு கோடரி இவற்றை கொண்ட பெரும் பதகமொன்றை மார்பில் அணிந்து கொண்டும் பிறை சந்திரனை போன்ற திலகமணிந்தும் வீர நாராயணன் தனது புரவி மீது அமர்ந்திருந்தான். 2வது வரகுண மகாராஜாவின் தம்பியும் மகா வீரன் என்று பெயர் பெற்றவனும் வீர நாராயணன் என்று சிறப்பு பெயரால் எதிரிகளாலும் பாராட்டப்பட்டவனும் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபனின் இளைய குமாரனும் பாண்டிய நாட்டு இளவரசனுமான பராந்தக பாண்டியன் புரவி மீது அசைவற்று உட்கார்ந்திருந்தான். அன்று அவர் முகத்தில் வழக்கமான புன்முறுவல் இல்லை. கொலை குற்றத்திற்கு தீர்ப்பு வழங்க இருக்கும் நீதிபதியின் முகம் போல கடுமையாக இருந்தது. அவனை கண்டதும் ரகுநாத பாண்டியன் விழித்தான். பிறகு சுற்றுமுற்றும் மிரள பார்த்தான். அவன் கண்ணெதிரியே பாண்டிய படைகள் மண்டியிட்டு வணங்கின. பரதவர் கூட்டம், உக்கரன் கோட்டை வீரர் அனைவரும் வணங்கினார்கள். வீர நாராயணன் தான் பாண்டிய இளவரசன் என்பதை ஜீரணிக்க முடியாத உக்கரன் மட்டும் ஒரு வினாடி தாமதித்து மண்டியிட்டான். அடுத்த வினாடி வாழ்க பராந்தகன், வாழ்க பாண்டிய இளவரசன் என்ற கூச்சல்கள் இருதரத்து படையிலிருந்தும் எழுந்தன. வீர நாராயணன் செய்த சைகையின் மேல் பாண்டிய வீரர் எழுந்திருந்து பின்னடைந்தார்கள். முன்னேறி பிரதிநிதியை கிழித்து எரிந்துவிட தீர்மானித்த வேல்முருகன் படையையும் தடுத்து நிறுத்திய இளவரசன் தனது புரவியை நகர்த்தி பிரதிநிதி இருக்கும் இடத்துக்கு வந்தான். ரகுநாத பாண்டியா, நீ வேறு யாராவது இருந்தாலும் உன்னை இப்போதே சிறைக்கு அனுப்பிவிடுவேன். ஆனால் பாண்டிய வம்சத்தில் பிறந்து விட்டாய். ஆகவே வீரனாக வாழ உனக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறேன். ரகுநாத பாண்டியன் வெறி பிடித்த கண்களால் பராந்தகனை நோக்கினான். பிறகு எதுவும் பேசாமல் புரவியிலிருந்து இறங்கி வாளை உருவி கொண்டான். வீர நாராயணனும் புரவியிலிருந்து தரையில் குதித்து வாளை உருவி கொண்டான். ரகுநாதா, நீ இறக்கும் முன்பு உன் குற்றங்களை சொல்லிவிடுகிறேன். பாண்டிய மன்னர் நீதியை தென்பாண்டி நாட்டில் நிலைநிறுத்த மன்னரால் நியமிக்கப்பட்ட நீதிபதி என்ற முறையில் நீலவல்லி சேரன் மகள் என்பது உனக்கு முன்னையே தெரியும். அவளை மணந்தால் உனக்கு புதிய மலை அடிவார பகுதிகளை அவள் சீதனமாக கொண்டு வருவாள் என்பதும் தெரியும். ஆகையால் அவளுக்கு அபயமளித்தாய். அதாவது பரதவரிடம் சரண் புகுந்த அவளை நீ எதுவும் செய்யவில்லை. அத்துடன் மன்னர் பொக்கிஷத்துக்கு சேர வேண்டிய முத்துக்களை திருடினாய். 3வது, அவற்றை விற்க சிங்களவரையும் அவ்வப்போது வரவழைத்தாய். கடைசியாக இளவரசனுக்கு நிச்சயமானவள் என்று தெரிந்திருந்தும் நீலவல்லியை உன் வசப்படுத்த முனைந்தாய். சிறையும் செய்தாய். இந்த ஒவ்வொரு குற்றத்துக்கும் மரண தண்டனை உண்டு. ஆனால் எந்த மனிதனையும் பலமுறை கொல்ல முடியாது. ஆகையால் நீ ஒரு தடவை தான் சாகப் போகிறாய், பல குற்றங்களுக்கு பிராயச்சித்தமாக என்று பேசிக்கொண்டே இருக்கையில் ரகுநாதன் அவன் மீது பாய்ந்து விட்டான், வாளும் கையுமாக. ஆனால் அந்த வாள் இளவரசனை தொடவே இல்லை. அவன் தட்டென்று நகர்ந்து விட்டதால் காற்றில் தான் அது சீறியது. அடுத்து நடந்ததை போர் என்று சொல்ல முடியாது. வீர நாராயணன் வாள், எதிரி வாள் 2 முறை வீசப்பட்ட போது அதை சர்வ சாதாரணமாக தடுத்து அகற்றிவிட்டு அவனது இடது கையை துண்டித்து இன்னொரு முறை சுழன்று அவன் வலது கண்ணை கிளறியது. 3வது லேசாக கீறியது. 10-15 வினாடிகளுக்குள் பலவிதமாக அங்கீனப்பட்ட ரகுநாதன் பரிதாபமாக நின்றான். உக்கரங்கோட்டை முன்பு ஒவ்வொரு முறை ரகுநாதனை காயப்படுத்திய போதும், இது நீ நீலவல்லியை பார்ப்பதற்கு, இந்த கைதானே அவளை தொட்டது என்று பலபடி சொல்லி 2 கைகளையும் ஒரு கண்ணையும் நீக்கிவிட்டான் பராந்தகன். அத்தகைய தண்டனையால் சுழன்று விழுந்த ரகுநாதன் கடைசியாக நகைத்தான் கோரமாக ஒரு முறை. தனது வாளின் பிடியை நிலத்தில் பொருத்தி அதன் நுனி மீது வேகமாக விழுந்தான். வாள் அவன் இதயத்தை ஊடுருவியது, தலை தொங்கியது. கீழே விழுந்த அவன் சடலத்தை வெறுப்புடன் பார்த்தான் வீர நாராயணன். உக்கரனை அழைத்து அதை புதைக்கும்படி கூறிவிட்டு, உக்கரா, நீ இவன் குற்றங்களை வெளிப்படுத்த அரசாங்கத்துக்கு உதவியதால் நீ மன்னிக்கப்பட்டாய். நான் வேறு பிரதிநிதியை அனுப்பும் வரை காயலை கவனித்துக்கொள். நீ வைத்துள்ள முத்துக்களை மதுரை பொக்கிஷத்துக்கு அனுப்பிவிடு என்ன என்று உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு பரதவர்களை நோக்கி திரும்பினான். வேல்முருகா,
கூடாரத்தில் உள்ள நீலவல்லியையும் உன்னிடமுள்ள அவள் தம்பியையும் நீ அழைத்துச் செல். நாளை அவர்களை நான் மதுரை அழைத்து போகிறேன். இன்று மாலை நீலவல்லியை சந்திக்கிறேன் என்று கூறினான். அவனுக்கு தலை வணங்கி வேல்முருகன் சென்றதும் உக்கரன் பின்தொடர வீரன் நாராயணன் கோட்டைக்குள் போனான். அன்று இருள் நன்றாக மூடிவிட்ட நேரத்தில் பழையபடி காயலின் தோணி துறைக்கு வந்த வீரநாராயணன் தான் வந்த தோணியிலிருந்து இறங்கி முதல் நாள் உட்கார்ந்திருந்த மேட்டில் உட்கார்ந்து சிந்தனையில் இறங்கினான். அவன் பக்கத்தில் பழையபடி நின்றது அவன் புரவி. நண்பரே, நீலவல்லியின் உண்மை பெயர் தெரியுமா உமக்கு? அவள் பெயர் வானவன் மாதேவி. சிறு வயதில் பாண்டிய மகுடம் தாங்கும்படியாக அவளை வளர்க்க சேர மன்னர் கரவந்தபுரம் அனுப்பினார். கருமையும் நீலமும் கலந்து ஒளிவிட்ட அவள் கண்களை கண்ட பரதவர் அவளை நீலவல்லி என்று அழைத்தார்கள். அந்த ஆசை பெயரே நிலைத்தது அவளுக்கு. எப்படி இருந்தால் என்ன, அவள் என்னை தான் மணக்க மறுத்து விட்டாளே, இப்போது என்ன செய்யலாம் என்று வினவினான் புரவியின் முகத்தை தடவி கொடுத்து. அப்போது அவன் பின்னாலிருந்து எழுந்தது நீலவல்லியின் குரல். பைத்தியம் முற்றுகிறது. திரும்பி பாராமலே கேட்டான், யாருக்கு? உங்களுக்குத்தான். எதற்கும் புரவியை என்ன யோசனை கேட்பது என்ற நீலவல்லி வீரநாராயணன் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டு குறுக்கே தலை நீட்டிய புரவியின் முகத்தை பிடித்து தள்ளினாள். நண்பரை தள்ளாதே. ஏன், நான் இல்லையா என்று கேட்ட நீலவல்லி அவன் தோள் மீது சாய்ந்தாள். அவன் அவள் முகத்தை இழுத்து அவள் கன்னத்துடன் தன் கன்னத்தை இழைத்தான். நீதான் என்னை மணந்து கொள்ள முடியாதென்று சொல்லிவிட்டாயே. அவள் கன்னத்தை இழைத்து இடையையும் ஒரு கையால் இழுத்து கொண்டு, எப்போது சொன்னேன்? அன்று கடற்கரையில் பாண்டிய இளவரசனை மணக்க முடியாதென்று சொல்லவில்லை? சொன்னேன். அந்த துஷ்டனுக்கு 2 வேடங்கள் உண்டு என்பதை எனக்கு எப்படி தெரியும் என்று நீலவல்லி அவனுடன் இழைந்தாள். உனக்கும் 2 வேடங்கள் உண்டு. வானவன் மாதேவி 1, நீலவல்லி 2. உன் வாழ்க்கையும் மர்மம்தான் என்ற பராந்தக பாண்டியன் அவளை தன் முன்புறத்துக்கு இழுத்து, அடி நீலவல்லி, நீயும் நானும் அன்று துளைந்த கடலை போலத்தான் எத்தனையோ பொக்கிஷங்களை மறைத்து வைத்திருக்கிறாய் என்று அவள் காதில் ரகசியமாக ஊதினான். காயலின் மண் அணை மதுரையின் பஞ்சனைக்கு எந்த விதத்தில் குறைந்தது என்று அவள் கேட்டாள். அவன் முரட்டுத்தனம் அதிகமாக்கியது. அவளுடன் இணைந்தபடியே சொன்னான் அவன். நீலவல்லி, மன்னர் என்னை முத்துகளவை பற்றி புலன் விசாரிக்க இங்கு அனுப்பினார். இடையே எனக்கு ஒரு நீலக்கல்லும் கிடைத்தது என்று முணுமுணுத்தான். இருவரும் பேசும் சக்தியை அறவே இழந்தனர். சாண்டில்யனின் நீலவல்லி உங்கள் அனைவரையும் கவர்ந்திருப்பாள் என்பதில் சந்தேகம் என்ன? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனது இந்த முயற்சிக்கு கட்டாயம் வாழ்த்து சொல்லுவீர்கள் என்று நம்புகிறேன். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.